Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. எல்லாத்துலயும் கஞ்சத்தனம் பண்ணா இதுல பண்ணலாம். सब में कंजूसी कर सकते, इसमें नहीं करना है. Hallelujah. Hallelujah. हम பெந்தேகோஸ்தே விசுவாசி. हम पेंटेकोस्त के विश्वासी हैं. ஆமென். आमेन. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவருக்கு நான் முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். परमेश्वर के अमूल्य हमें नाम महिमा पाए, ये अवसर परमेश्वर ने दिया, उसके परमेश्वर धन्यवाद कहता हूँ. அதோடு கூட உங்கள் போதகரை இங்கே வரும்படி அழைத்தார்கள். और आपके पास में आबेला मुझे बुलाए. போதகருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் அம்மாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். पास्टर को मैं धन्यवाद कहता हूँ, पास्टर को मैं धन्यवाद कहता हूँ. நேற்று தினம் அதற்கு முந்தின நாள் பாஸ்டர் பாக்சன் அவருடைய சபையில் வைத்து வாலிபர் கூட்டம் நடந்தது. कल और उसके पर मैंने एक दिन पहले जो है बक्सन पास्टर के यहाँ पे यूथ कैंप हुआ. கர்த்தரை ஆசீர்வதித்தார். परमेश्वर से आशीष किए. अनेक வாலிபர்கள் மாற்றம் அடைந்தார். कई जवान लोग बदल गए. ஹல்லேலூயா. हालेलुया. நாங்க இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி நாங்க பிரசங்கம் பண்ணோம். हम क्या-क्या पाप है करके प्रचार किया. அடுத்த நாள் அவங்க அந்த மாற்றத்தோடு வந்தாங்க. अगले दिन वो बदलावट के साथ आए. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு தம்பி ஒத்த காதுல கடுக்கன் போட்டிருந்தாரு. एक भाई जो है कान में ऐसा कुछ टोचा था. இது அவங்களுக்கு தெரியாது. எல்லாரும் போடுறாங்க, நானும் போடுறேன். उनको पता नहीं ये सब डाल रहे इसलिए मैं भी डाल रहा हूँ. ஆனா அதனுடைய மீனிங்ஸ் என்னன்றது நாங்க சொன்னோம்னா அவர் அன்னைக்கே கழட்டிட்டார். लेकिन उसका मतलब क्या करके जो हमने बताया तो उसी दिन वो उतार दिए उसे. இதுதான் கர்த்தருடைய பிள்ளை. ये परमेश्वर का बच्चे हैं. வார்த்தை கேட்டா மாறணும். वचन सुनते ही बदलना है. ஆமென். आमेन. ஹல்லேலூயா. हालेलुया. அது மாற முடியல, ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா நீங்க அதுக்கு எதிர்ப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். अभी ना वो बदल नहीं पा रहे हैं, हमें तो ऐसा है तो आप उसके विरुद्ध है. You can fight with your mother, your family, but you cannot fight with God. आप अपने हमें माताजी आपके हमें परिवार के साथ लड़ सकते हैं, लेकिन आप परमेश्वर के साथ लड़ नहीं सकते हैं. ஆமென். आमेन. அதற்காக அம்மா அப்பா கிட்ட சண்டை போடணும்னு நான் சொல்லல. इसका मतलब ये नहीं कि माता पिता के साथ लड़ाई करो, आप ऐसा नहीं कह रहा हूँ. ஆண்டவர் சொன்னார், நீங்க இங்க இருக்கிற நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதான் ஆண்டவர் செய்யணும். हम साथ रहने वालों के साथ क्या करते हैं वही परमेश्वर के पास करना है. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்க உங்க தாய் தகப்பனை மதிச்சா கண்டிப்பா நீங்க ஆண்டவர் மதிப்பீங்க. आप अपने माता पिता का आदर करेंगे तो जरूर परमेश्वर का भी आदर करेंगे. நான் ஆண்டவரை மட்டும் தான் மதிப்பேன், அவர் எனக்கு போதும் வாசலா. आप कुछ जो बोलते हैं कि परमेश्वर को ही मैं आदर करूंगा वही काफी है मेरे लिए. அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. वो परमेश्वर के लिए प्रिय नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. குடும்பத்துல எல்லாரோட சந்தோஷமா சமாதானமா இருந்தா அவரோட சமாதானமா இருக்கும். आपके परिवार के साथ सबके साथ शांति और समाधान के रहेंगे तो उनके साथ समाधान निकालता है. ஹல்லேலூயா. हालेलुया. சபையில எல்லாரும் ஒருத்தர் சமாதானமா இருந்தா அவரோட சமாதானம். कलीसिया में एक दूसरे के साथ सब जन समाधान है तो उनके साथ समाधान निकालता है. யோபுட்ட அவன் ஃப்ரெண்ட் சொல்றான், अय्यूब के पास उसका दोस्त आकर कहता है நீ அவரோடு பழகி சமாதானமாய் இரு. तू उनके साथ मिलकर उनके साथ संबंध में रहे. ஆமென். आमेन. ஆண்டவரோடு பழகி சமாதானமா இருக்கணும். அவர்ட்ட பழகினா சொல்வாரு, நீ உன் கூட இருக்கவங்கலாம் நல்லா இரு. परमेश्वर के साथ मिलकर समाधान रहना और ऐसा रहेंगे तो परमेश्वर कहेंगे तो सबके साथ भी समाधान रहे. ஹல்லேலூயா. हालेलुया. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर का नाम महिमा हो. ஸ்தோத்திரம். என்னுடைய சேலம் பட்டணத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். मैं सेलम नगर से मैं आपको बधाई लेकर आता हूँ. நான் எப்பவுமே இமாச்சல் பிரதேசத்துக்கு போகும்போது சொல்லுவேன், मैं हमेशा हिमाचल प्रदेश में जाते समय कहता हूँ I will bring greetings from Mango City to Apple City. मैं जो है आम का शहर से मैं आपको बधाई लेकर आऊंगा करके. எங்க ஊர்ல மாம்பழம் நிறைய. हमारे गांव में जो है आम बहुत आता है. ஆமென். आमेन. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. हालेलुया. நான் உங்களுக்கு நான் மேங்கோ சிட்டில இருந்து ஸ்தோத்திரம் ஃபைனான்ஸ் சிட்டிக்கு என்னுடைய வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். इसलिए आम के शहर से मैं जो आर्थिक शहर पे मैं बधाई लेकर आता हूँ. मुंबई is the financial city for India. मुंबई जो है एक आर्थिक का सिटी है पूरे भारत के लिए. ஆமென். आमेन. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. हालेलुया. ஒரு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய சபை இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறதுங்க. मैं आपको बधाई लेकर आता हूँ. परमेश्वर आपको आशीष करे. मेरा कलीसिया भी चल रहा है वहाँ पर. சோதரே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். मैं परमेश्वर का वचन आपके साथ बात करने वाला हूँ. எத்தனை பேர் கேட்க कितने விரும்புகிறீங்க? लोग सुनने के चाहते हैं? ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. एक बार आँख बंद कीजिए. ஒரு நிமிஷம் கண்களை एक மூடுங்க. बार आँख बंद कीजिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. உமக்கு நன்றி ராஜா. परमेश्वर धन्य हो. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. धन्यवाद देते हैं. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, हमसे ज्यादा प्यार करने वाला हमारे स्वर्गीय पिता, நன்மையான இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். इस अच्छे सवेरे की स्तुति करते हैं। ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ परमेश्वर का वचन क्या कहती है, அந்த வார்த்தையின்படி நடக்க उसके अनुसार चलने के लिए எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். हम अर्पण करके अपने आप को, எங்களுடைய செவிகளை கர்த்தர் திறப்பீர். हमारे कानों को खोल दीजिए, எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பீர். हमारे हृदय को खोल दीजिए, எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் हमारे सब हमें महसूस को உமக்கு நேராய் நாங்கள் திருப்புகிறோம். आपकी ओर मुड़ाते हैं। எங்களுடைய சுயங்கள் சாகட்டும், हमें अपनापन मर जाए, எங்கள் மாமிசங்கள் சாகட்டும். हमारा शरीर मर जाए, ஆண்டவரே, நாங்கள் முழுவதுமாய் எங்களை உமக்கு விட்டுக் கொடுக்கிறோம். हम पूरी तरीके से हम अपने आप को छोड़ते हैं आपके लिए। நீர் என்ன சொன்னாலும் आप जो कुछ बोले ஆண்டவரே, நான் தலை வணங்குகிறேன். मैं दंडवत करता हूँ प्रभु। இயேசுவின் மூலம் பிதாவே. यीशु के नाम से पिता। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சோதரன், இன்னைக்கு சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், அவருடைய வார்த்தைக்கு மட்டும் நம்ம எதிர்த்து நிற்கவே கூடாது. मैं आज भी बोल रहा हूँ, हमेशा बोलता हूँ, उनका वो शब्द के विरुद्ध नहीं रुकना है कभी। அல்லேலூயா, हालेलुया। அவருடைய வார்த்தை வந்தா எஸ், उनका वचन आते ही हाँ, आमीन। ஆமென், அல்லேலூயா தான் சொல்றீங்கல்ல? आमीन हालेलुया से बोलते हो। ஆமென் என்ன அர்த்தம்? आमीन मतलब का अर्थ क्या है? அப்படியே ஆகட்டும். ऐसे होने दो। ஆனா அப்படி நடக்குதா? लेकिन ऐसे होता है क्या? நான் பிரசங்கம் பண்ற வார்த்தையை கேட்டு ஆமென் அப்படி நீங்க முடிக்க சொல்றீங்களா, இல்லைன்னா அப்படி ஆகட்டும்னு சொல்றீங்களா? जो हम प्रचार करते हैं उसके लिए आप आमीन बोल के खत्म करने के लिए बोलते हैं, या ऐसे होने दो करके आप बोलते हैं बदला। பிரசங்கத்தை நான் பேசிட்டு இருக்கேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு அந்த ஜெபத்தை நான் சொல்றேன். मैं एक बार प्रचार करने में कह रहा था कि दाऊद कहता है कि मेरे मन तू परमेश्वर को स्तुति करे, समय प्रचार कर रहा था। அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. उनके किसी भी उपकार को ना भूलना। ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தா ஆமென் कर, एक जन सो गए थे और उन्होंने आमीन कर कर कहा, அன்னைக்கு நீங்க சொல்லல. लेकिन आज किसी ने आपको बोला नहीं। இது ரொம்ப திறமையான आप बहुत काबिलियत के எல்லாம் साथ முடிச்சிருக்கீங்களா? सब हमें जागे हो। ஆமென், आमीन। ஒரு சந்தோஷமா இருங்க. थोड़े खुशी के साथ रहिए, கர்த்தருடைய வார்த்தை உங்கள்ட்ட வரும்போது क्योंकि परमेश्वर का वचन आपके पास आते समय அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. उसे ऐसे ही स्वीकार कर लेना है। ஆமென், आमीन। அப்பொழுது நமக்கு வாழ்க்கை, நமக்கு ஆசீர்வாதம், நன்மை எல்லாம் தெரியும். तभी हमारा जीवन में हमें आशीष भलाई सब हमें दूर कराएगी। ஹல்லேலூயா, हालेलुया। ஸ்தோத்திரம். வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். John the Gospel chapter 9 verse 31. हम पढ़ेंगे யோவான் के 9वां अध्याय उसका हमें 31वां वचन पढ़ेंगे। பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். पापियों के लिए परमेश्वर कान नहीं लगाते करके हम जानते हैं। ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து कोई अगर परमेश्वर का भक्त है तो அவருக்கு சித்தமானதை செய்தால் उनके इच्छा के अनुसार करेगा तो அவருக்கு செவி கொடுப்பார். उनको कान लगाएगा। ஆமென், आमीन। ஸ்தோத்திரம். கர்த்தர் யாருக்கு செவி கொடுக்க மாட்டார்? परमेश्वर किसका कान नहीं लगाएंगे? பாவிகளுக்கு. அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? तो आप क्या सोचते हो? வெளியில இருக்காங்க பாவிகள், बाहर रहने वाले पापी लोग, அவங்களுக்கு ஆண்டவர் எப்பயுமே செவி கொடுக்க மாட்டார், எங்களுக்கு தெரியும். उनके लिए परमेश्वर कभी कान नहीं लगेंगे, हमें पता है। ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றதுக்கு என்னை கூட்டு வந்தாரு. परमेश्वर उनके लिए बोलने के लिए मुझे लेकर आया क्या? உங்களுக்கு உங்க பைபிள்ல தான் எழுதி வச்சிருக்காரு. आपके बाइबल में लिख रखा है। இப்ப நீங்க அந்த வாசிக்க கேட்டீங்க. अभी उसे पढ़ते सुने आपने। திறந்து வச்சிருக்கவனும் வாசிக்கிறோம். ஆமென், जो खुला रखे हुए पढ़ना है। அல்லேலூயா, हालेलुया। நம்ம பாவம் செய்கிற ஆத்மாவா இருந்தா, பாவம் செய்கிற ஒரு நபராக இருப்போம், ஆனால் நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடாது. तो हम पाप करने वाले प्राण रहेंगे या मनुष्य रहेंगे तो हमारा प्रार्थना नहीं सुना जाएगा। அநேக பாவத்துல சிக்கிக்கிட்டு, அநேக பாவத்துல இருந்துகிட்டே சோத்திரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரை தேடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா ஆண்டவர் உங்க ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாரா? கேட்க மாட்டார். He never listened to the sinners. हमें कई लोग जो है पाप में फंस के क्या है, परमेश्वर को ढूंढते हैं, प्रार्थना करते हैं, सब चीज करते हैं और भवन में भी आते हैं, लेकिन परमेश्वर कभी पापियों का हमें प्रार्थना नहीं सुनता है। ஆனால் வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திரம், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து, लेकिन वचन कहते हैं कि अगर कोई परमेश्वर का भक्त है तो அவருடைய சித்தம் செய்தால் उनका इच्छा पूरा करेगा तो அவனுடைய ஜெபத்தை கேட்க, उनका प्रार्थना सुनेगा, அவனுக்கு செவி கொடுப்பார். उनको कान लगाएगा। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கிறீங்களா? परमेश्वर का भक्त है क्या? ஆமென், ஆமென்। சொல்றது இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன குறைஞ்சிச்சு? இந்த லாக்டவுன்ல 2 வருஷம் இந்த ஆன்லைன்ல பார்த்து நிறைய பேர் ஸ்தோத்திரம், அவங்களுடைய பக்தியே குறைஞ்சு போச்சு. ये लॉकडाउन में क्या हो गया, कई लोग का जो भक्ति कम हो गया है। ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுக்கு நான் அந்த லாக்டவுன் டைம்ல ஸ்தோத்திரம், ஒரு வீட்டுக்கு நான் அந்த வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இல்லை. ஸ்தோத்திரம், அங்க போனா நம்ம சபையில் உள்ள ஒரு பையனுடைய வண்டி நிக்குது, ஒரு விசுவாசி வீட்டு. अभी मैं एक बार एक मार्ग से जा रहा था लॉकडाउन के समय में और एक घर में जो हमारे विश्वासी का एक जन का बाइक खड़ा हुआ था। சரி, இவன் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க என்ன செஞ்சேன், போயிட்டு கதவை தட்டினேன். तो मैं सोचा कि ये क्यों यहाँ पर आया करके मैंने दरवाजा खटखटाया। அங்க பார்த்தா அன்னைக்கு ஆராதனை ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. और वहाँ पे मैं देख रहा हूँ कि आराधना ऑनलाइन में चल रहा है। எல்லாம் ஒரு கட்டில படுத்துக்கிட்டு நல்லா காலை वो ऐसे काट में लेट कर ऐसे पैर फैलाकर
அதனால அப்படி குப்புற படுத்துக்கிட்டு நீட்டி போன வச்சிருக்கேன். ऐसे पूरा उल्टा लेट कर ऐसा फोन रख कर ஆறாவது நடந்துட்டு இருக்கு பாட்டா. आराधना चल रहा है गीत आराधना நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு நான் வேகமா பிரசங்கம் பண்ண ஓடிட்டு இருக்கேன். मैं दूसरी जगह पे प्रचार करते मैं तेजी से दौड़ रहा था दूसरी जगह प्रचार करने के சரி, लिए இங்க என்னடா அந்த வண்டி நிக்குதுன்னு பார்க்க போனா அங்க சோத்திரம் அவன் இல்ல, ஆனா அவன் வண்டி இந்த வீட்டுக்காரன் வாங்கிட்டு வந்திருக்கான். तो उसके मैं सोचा क्यों ये गाड़ी रुका है और दूसरा कोई उसका गाड़ी लेकर आया था वो எல்லாம் ஒரு அம்மா கிச்சன்ல உட்காந்துட்டு ஆனந்த துதி एक माता जी किचन में रहकर ऐसा एकदम गीत गाते हुए खाना पका रही थी என்னடா பார்த்தா அந்த அம்மா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கு. तो क्या ये माता जी किचन में पका रही है இந்த அம்மா குப்புற படுத்துட்டு பார்த்துட்டு இருக்கு. ये जो माता जी है उल्टा लेट कर सोए हुए हैं சோத்திரம் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கு. और एक जन सो रहा है இப்படி பார்த்து பார்த்து ஒரு 2 வருஷம் ऐसे देखते कर 2 साल பக்தியே போச்சு. भक्ति चले गया அந்த வேலை ஆண்டவர் சோத்திரம் பண்ண என்னன்னா மறுபடியும் சர்ச்சை திறந்த பிறகு ஒவ்வொருத்தரையும் சோத்திரம் சொல்லிட்டு நீங்க வீட்டுல படுத்துக்கிட்டு பார்த்த மாதிரி இப்ப இங்க मैंने वापस लॉकडाउन के बाद जब चले कलीसिया पहले तो मैंने बोला घर में जैसा लेट कर देखते वैसा नहीं करना है यहाँ पे ஹalleluya हालेलुया சோத்திரம் பக்தி உள்ளவன் தான் ஆண்டவர் தேடுறார். भक्ति वाले में ही परमेश्वर ढूंढता है சபையில நீங்க பக்தி உள்ளவங்களா இருக்கணும். कलीसिया में आपको भक्ति के साथ रहना है வீட்லயும் பக்தி घर உள்ளவங்க. में भी भक्ति के साथ रहना है ஹalleluya हालेलुया யார்கிட்ட பக்தி இருக்கோ அவன் கர்த்தர் சித்தத்தை செய்வான். जिसके पास भक्ति हो परमेश्वर का इच्छा करेगा ஆமென் आमेन பக்தி இல்லாதவர்கள் கர்த்தருடைய சித்தம் செய்ய மாட்டாங்க. जिनके पास भक्ति नहीं हो परमेश्वर का इच्छा नहीं करेंगे ஆமென் ஹalleluya ஆமென். சாதாரணமா உங்க பக்தி எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆலயத்துக்கு வரும்போது தெரியும். समानता में आपका भक्ति कैसा दिखेगा कलीसिया में आते ही दिखेगा ஆமென் आमेन சோத்திரம் ஆலயத்துக்கு வரும்போது முன்னாடி வரணும். कलीसिया में आते ही आगे आना है நான் ஒண்ணே ஒரு சாட்சி எங்க அப்பா குறித்து சொல்ல முடியும். मैं मेरे पिताजी के बारे में गवाही बोल सकता हूँ சபைக்கு வரும்போது 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும்னு சொல்லுவேன். कलीसिया में आने के 15 मिनट पहले आना है ऐसा बोलते हैं அப்படி வந்து முழங்கால போட்டு எங்க அப்பா சத்தமா ஸ்தோத்திரம் பண்ண நாங்களாம் சும்மா உட்கார்ந்துருப்போம். அவர் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பார். இங்க யாருமே இல்ல, பாஸ்டர்ல யாருமே இல்ல, ஆனா ஸ்தோத்திரம் ஆமென் அவர் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பார். हमें कलीसिया में जल्दी आकर जो पास्टर कोई नहीं रहते तब आकर हम सब बैठे रहते थे वो लेकिन हमें आवाज के साथ स्तुति आराधना करते हैं பாஸ்டர் சொல்வாரு हमारे पासवान कहते हैं நத்தானியல் பிரதர் வந்துட்டாரு, டைம் ஆயிடுச்சு வாங்க போ. नदनियल भाई आ गए हैं टाइम हो गया चलो जाते हैं सब பின்னாடி தான் வீடு, घर पीछे ही घर है அவங்க எல்லாம் இங்க தான் இருக்கிறாங்க. ஒரு சமயம் டைம் அந்த டைம் அடுத்த உடனே ஆராதனை ஆரம்பிக்கும். तो अगला आराधना शुरू करना है घर पे ஸ்தோத்திரம். எங்களை ஒரு நாள் லேட்டா கூட்டிட்டு போனது இல்லை. हमें कभी भी लेट लेकर नहीं गए ஸ்தோத்திரம். ஹalleluya. हालेलुया அந்த பழக்கத்துல அப்படியே பழகி நானும் இது வரைக்கும் எங்கேயுமே நான் விசுவாசியா இருந்த காலத்திலும் லேட்டா போனதே இல்லை. मेरा वो आदत लग गया इसलिए मैं किधर भी जब मैं ज्यादा विश्वासी रहता था तभी मैं किधर भी लेट नहीं गया இன்னைக்கு நிறைய பேர் நிறைய சாக்குகளை சொல்லுவோம், நிறைய காரியங்களை சொல்லுவோம். आज कई लोग ऐसा कई कारण बोलते हैं நீங்க என்னைக்காவது ட்ரெயினுக்கு அப்படி போயிருக்கீங்களா? कभी आप ट्रेन के लिए ऐसा गए हैं क्या ட்ரெயினை நிறுத்தி வைப்பான். ट्रेन को रोक कर रखी है ஒருத்தர் ஒரு ஃபோன் அடிச்சிட்டு एक फोन लगा कर 5 மினிட் லேட். 5 मिनट लेट ட்ரெயின் லேட்டா வரும், நான் நீங்க லேட்டா ट्रेन लेट आ गई लेकिन आप लेट नहीं जाते हैं ஹalleluya. हालेलुया ஆமென். आमेन சோ உங்க பக்தி உங்க சர்ச்சுக்கு வருகையிலே தெரியும். तो आपका भक्ति जो है कहीं से आते ही दिखता है ஹalleluya. हालेलुया இன்னைக்கு தான் பாஸ்டர் என் வீட்டுக்காரர் மட்டன் எடுத்து சமைக்கலன்னா அவர் என்னை திட்டுவாரு, என்ன பண்ண நான் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வர்றதுக்கு உள்ள லேட்டா. क्या करे मेरे प्रति आज ही मटन लेकर दिया और वो पका के नहीं आएंगे तो गुस्सा हो जाएगा ऐसा इसलिए मैं लेट हो गया ऐसा बोलते हैं ஒரு அம்மா வந்து சொன்னாங்க எங்க வீட்டுக்காரருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலையிலேயே அந்த இட்லி கொடுக்கும்போது அந்த குடல் கறி செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்டு தான் வருவார். एक माता जी बोले कि ऐसा मेरे पति को जो है सवेरे इडली के साथ वो मटन का करी नहीं देंगे तो होता है उनको ஆமென். आमेन இன்னைக்கு அந்த வேலையே கூட आज वैसा काम ही नहीं रहना चाहिए ஹalleluya. हालेलुया கர்த்தரை தேடுகிற அந்த பக்தி. परमेश्वर को ढूंढने का भक्ति ஆமென் சொல்லுங்க. आमेन ஹalleluya. हालेलुया சோ என்ன சொல்றேன்னா காலையில முதல் சர்வீஸ்க்கு வந்தேன், இங்க இந்த சைடுல தான் ஆள் இருந்துச்சு, இந்த சைடுல ஒரு ஆள் இல்லை. क्योंकि मैं सवेरे में कल आया यहाँ पे तो इस तरफ भी लोग थे इस तरफ कोई नहीं थे யாருக்கு பாட்டு பாடுறாங்கன்னு பார்த்தேன், இங்க ஒருத்தர் இல்லை. तो मैं देख रहा था किसके लिए गीत गा रहे थे वहाँ पे कोई नहीं था சோ எனக்கு ஆனா வருவாங்கன்னு தெரியும். लेकिन आएंगे करके पता है அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா ஒரு 2 பாட்டு முடிஞ்சோன்னு தான் கொஞ்சம் கூட்டம் வந்து. तो 2 गीत होने के बाद ही थोड़ा भीड़ आया சோத்திரம். மூணாவது அப்படியே வர்ஷிப் டைம்ல கொஞ்சம் பேர் அப்படியே வந்துட்டாங்க. तीसरे अपने वर्शिप के टाइम पे कुछ लोग आ गए ஹalleluya. हालेलुया ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம பக்தியை காண்பிக்கும். ये सब हमारा भक्ति को जताता है ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए ஹalleluya. हालेलुया கர்த்தர் சீக்கிரம் வர போறார். परमेश्वर जल्दी आने वाले हैं பழைய பக்தியை வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாது. पुराना भक्ति रखकर हम नहीं चला सकते हैं அப்பெல்லாம் பாஸ்டர் நான் சின்ன பிள்ளையில வாலிப பிள்ளை அது வேலைக்கே ஆகாது. मैं बचपन में पास्टर में जवान में वो सब काम पे नहीं आएगा நான் அப்படி வருவேன். வந்தா நான் தான் சர்ச்சை நான் வந்த பிறகுதான் சர்ச்சை திறப்பாங்க. मैं पहले आता था मैं आने के बाद ही चर्च खुलता था இன்னைக்கு என்ன நடக்குது? आज क्या हो रहा है அதை வச்சு நான் பரலோகத்துக்கு போகணும்.
उसको रख के आप स्वर्ग जा सकते हैं। அந்த 10 கன்னிகைகள் எண்ணெயோட தான் வந்தாங்க. वो 10 कुंवारी लोग जो है तेल के साथ आए, எல்லார்ட்டையும் விளக்கு இருந்துச்சு, सबके पास दिया था, எல்லார்ட்டையும் என்ன இருந்துச்சு, सबके पास तेल था, ஆனா ஆண்டவர் வரப்ப என்ன இல்லை. लेकिन परमेश्वर दर्शन क्या नहीं था। 5 பேர்ட்ட தான் இருந்துச்சு, 5 பேர்ட்ட இல்லை. 5 के पास था, 5 के पास नहीं था। நானும் இந்த சர்ச்சுக்கு வந்தேன், நானும் கனி கொடுத்தேன், நானும் இந்த ஊழியத்துல இருந்தேன், நானும் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணேன், எவ்வளவு ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு என்ன, what is the condition of your life now? क्या मैं भी कलीसिया में भी दान दिया, मैं भी पास्टर के साथ मदद किया, लेकिन आज क्या परिस्थिति है आपका? आमेन आमेन, हालेलुया हालेलुया। स्तोत्र, भक्ति உள்ளவர்களாய் மாற வேண்டும். भक्ति वाले जैसा बदल चाहिए। हालेलुया हालेलुया। ये சொல்லப்பட்டிருக்கிறது, பக்தி உள்ளவன் தேவ சித்தம் செய்வான். यहाँ पे लिखा है भक्ति वाला परमेश्वर का इच्छा करेगा। தேவ சித்தம் செய்கிறவர்கள் ஸ்தோத்திரம், ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். परमेश्वर की इच्छा करने वाले जो प्रार्थना करते हैं उसके लिए परमेश्वर कान लगाते हैं। இன்னைக்கு अनेकருடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. आज कईयों का प्रार्थना नहीं सुना जाता है। எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார்கள், इतना भी लड़ रहे हैं, எவ்வளவு ஜெபிக்கிறாங்க, इतना प्रार्थना कर रहे हैं, ஆனா ஒண்ணும் நடக்கல. लेकिन कुछ नहीं हो रहा है। ஏன் அவர் செவி கொடுக்கல? क्योंकि उन्होंने कान नहीं लगाया। ஏன் செவி கொடுக்கல? उन्होंने कान नहीं लगाया। நீ தேவ சித்தமா செய்யல, आप परमेश्वर का इच्छा नहीं किया, உங்களோட தேவ பக்தி இல்ல. आपके अंदर परमेश्वर भक्त नहीं है। எங்க ஆர்டர் செய்ய முடியும்? कैसे परमेश्वर कर सकते हैं? புரோட்டா கடையில போயிட்டு காசு நாம நின்னுட்டு 4 புரோட்டா தரோம்னா, परोठा की दुकान में जाकर 4 परोठा चाहिए बिना पैसे के रुकेंगे तो होगा क्या? காசு கொடுத்தா தோசை, காசு கொடுத்தா புரோட்டா. पैसा देंगे तो डोसा मिलेगा, परोठा मिलेगा। हालेलुया। हालेलुया। இங்க ஆண்டவர் பைசா கொடுத்து வேலைக்கு ஆகாது. यहाँ पे परमेश्वर का पैसा देके काम नहीं चलेगा। ஆமென் आमेन। हालेलुया। हालेलुया। நீங்க உங்க ஆத்மாவை, உங்களுடைய பக்தியை, உங்களுடைய கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நீங்க கடந்து வந்தீங்கன்னா அவர் செய்வார். अब आपके प्राण को, आपके भक्ति को, आप परमेश्वर का इच्छा को करने के लिए आप आएंगे तो वो काम लगाएंगे। हालेलुया। हालेलुया। தானியேல் அப்படிதான் இருந்தாரு. दानियेल ऐसे ही था। ஸ்தோத்திரம். அவர் வந்து தேவ சித்தத்தை செய்யறதுக்காக சொல்லிட்டாரு, ஐயா இந்த கறி கிரி இந்த சாப்பாடுலாம் வேண்டாம், எனக்கு பருப்பு கீரை. वो परमेश्वर का इच्छा करने के लिए मतलब ये मांस वास नहीं चाहिए, सिर्फ आप हमें साग पात दीजिए, ஏன்னா ராஜாவுடைய சாப்பாடு இங்க வந்துடக்கூடாது. क्योंकि राजा का खाना यहाँ पे नहीं आना चाहिए। ஏன் ராஜாவுடைய சாப்பாடு இங்க வந்துடக்கூடாதுன்னா, क्योंकि राजा का खाना यहाँ पे नहीं आना चाहिए। அங்க பாபிலோன், அங்க ஸ்தோத்திரம், எருசலேம்ல இருந்து சபையை அடிச்சு நொறுக்கிட்டு சபையில இருந்து எடுத்துட்டு வந்த தங்க பாத்திரங்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வைக்கப்பட்ட அந்த பாத்திரங்கள் எல்லாம் இப்ப ராஜாவுடைய மேஜையில அந்த அவனுக்கு சாப்பாடு வர்ற பாத்திரமா மாறிடுச்சு. यहाँ पे इस्राएल में उन्होंने युद्ध करके सबको मार के जो है वहाँ का बर्तन सब लेके सोने का बर्तन रख के यहाँ पे उनका खाने का बर्तन हो गया वो। நான் ஒரு நாள் ஒரு விசுவாச வீட்டுக்கு போனேன். मैं एक बार विश्वासी के घर पे गया। நம்ம சர்ச்சில் கம்யூனியன் கொடுக்குற கப்ப அந்த புள்ள வச்சுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு चर्च में जो कम्युनियन देने वाले जो आमीन का बर्तन है उसको रखकर वो पानी पी रही है। நான் கேட்டேன், இது எப்படி இங்க வந்துச்சு? मैंने बोला ये कैसे यहाँ पे आया? அவங்க அம்மா வந்து அந்த பிள்ளை எதுனாலும் சரியில்லை, அந்த பிள்ளை என்ன வேணாலும் செஞ்சா அதுக்கு கவலை இல்லை. அவன் हमें उनका माता जी को जब उनके बच्चे कुछ भी करे तो भी उनको परवाह नहीं है। இந்த கப் எப்படி வந்துச்சுங்க அப்படின்னு तो கேட்டேன். मैंने बोला ये कब कैसा है यहाँ पे? பாஸ்டர் ஆசையா கேட்டானே எடுத்து पास में बहुत चाहते कुछ मैं लेकर आ गई। ஒரு நாள் உபவாசம் போட்டுச்சோம். मैंने बोला 3 दिन उपवास डालकर प्रार्थना कीजिए। கொண்டு வந்தது கர்த்தருடைய சபையிலுள்ள பாத்திரம், இதை நாங்களே கழுவுறதுக்கே அதுல ஒரு டீம் வச்சுக்க ஜெபம் பண்ணிட்டு அதை பரிசுத்தமா நம்மளுடைய சோத்திரம், அந்த பரிசுத்தமான அந்த ரத்தம், அதற்கு நம்ம அது ஊமையாக அதை செய்கிறோம், ஒப்புமையாக அதை செய்கிறோம். அது ஏதோ விளையாட்டு பொருள் கிடையாது. हमें तू जो बर्तन लेके आई हो जो परमेश्वर की सेवा में यूज करने वाला हमें बर्तन है, वो हम बहुत एक टीम है उसको धोने के लिए जो प्रार्थना कर धोते हैं, और परमेश्वर का लहू है उसमें हम भी बहुत हमें पवित्रता के साथ से करते हैं। அப்படிப்பட்ட பாத்திரத்தை எடுத்து சமைச்சு அவன் வீட்டுல சாப்பாடு வருது, அவன் சாப்பாட்டுல இருந்து உங்களுக்கு வருது. और उस प्रकार का बर्तन उनके घर में हाथ से खाना पका के उस बर्तन से इनको खाना आता है। வேண்டாம், नहीं चाहिए वो। கர்த்தருக்கு மேல பக்தி இருக்கு, परमेश्वर के ऊपर भक्ति चाहिए। அவருடைய பாத்திரங்கள்ல வர்றதை நான் சாப்பிடுவேன். उन पे बर्तन में आने वाला खाना मैं नहीं खाऊंगा। ஆமென் आमीन। கீரை பருப்பு இங்க பக்கத்துல அவிக்கிறான், வேக வைக்கிறான், அதை சாப்பிட்டு साग पात जो है यहाँ पे बनाते हैं मैं उसे खा लूंगा। அல்லேலூயா हालेलुया। தேவ பக்தி இருந்ததுனால தான் மற்ற கறியும் மீனும் சாப்பிட்டவனை விட பருப்பையும் கீரையும் சாப்பிட்டவன் அவர்களோட 10 மடங்கு சாப்பிட்டார்கள். परमेश्वर का भक्ति था इसलिए जो भी हमें मांस हमें का मच्छी खाया उनसे भी ज्यादा जो साग पात खाया उनका हमें सामर्थ ज्यादा था। அல்லேலூயா हालेलुया। ஏன்னா தேவ பக்தி, क्योंकि परमेश्वर भक्ति है। கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. यहोवा का भवन का जो है भक्ति जलन मुझे हमें भस्म किया। ஆமென் आमीन। அல்லேலூயா हालेलुया। அதை நீ பட்சிக்கணும். உங்களை எல்லாரும் वो आपको भस्म करना है आज। சோதரன் ஆண்டவர் பக்தி உள்ளவனை தேடுகிறார். परमेश्वर भक्ति वाले को ढूंढ रहा है। சங்கீதம் 4:3 சொல்லப்பட்டிருக்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். संगीत के 4 के 3 में लिखा है परमेश्वर ने भक्त को अपने लिए चुन लिया। அப்புறம் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர்
கேட்டார். तब मैंने परमेश्वर की ओर आमीन से पुकारा, वो मुझे सुना। ஆமென். आमीन। உங்க ஜெபம் கேட்கப்படும். आपका प्रार्थना सुना जाना है। பக்தி உள்ளவனா பார்க்கிறார், அவனை தனக்காக தெரிஞ்சுக்கிறார். भक्ति वाले को देखता है, वो अपने लिए अपनी चुन लेता है। இவன் என்னுடைய பங்கு, ये मेरा भाग है, என்னுடைய சொத்து, ये मेरा हमें जायदाद है। இவனை கொண்டுதான் இந்த தேசத்தை அசைப்பேன். मैं इसको लेकर ये देश को हिलाऊंगा, இவனை கொண்டுதான் நான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு इसको लेकर ये देश को मैं आशीष लेकर आऊंगा। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். நீங்களாம் பயன்படணும். आप सब उपयोगी तो ना है। இன்னும் நீங்க இன்னும் தேவையான ஆளாவே இருக்கக்கூடாது. अब अभी ऐसे அதை தாரும் இதை தாரும் ஆண்டவரே இன்னும் எனக்கு தரலையே. अभी तक दीजिए नहीं दिया मुझे परमेश्वर, वैसा नहीं रहना है। பக்தி வந்துச்சுன்னா भक्ति आएगा तो எல்லாம் பின்னாடி வரும். सब पीछे आ जाएगा। ஆமென் சொல்லுங்க. आमीन। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். पहले परमेश्वर के राज्य उसको उसके धार्मिकता को ढूंढिए, பிறகு இந்த பிரியாணி சட்னி எல்லாம் வரும். फिर ये बिरयानी चटनी सब आएगा। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। முதல்ல அவருக்கு அல்லேலூயா. पहले आप उनके लिए, அது யார் செய்வானா பக்தி वो உள்ளவன். कौन करेगा? जो भक्ति वाले वो करेगा। நீ முதல்ல அவரை தேடினா உன் பிரச்சனையில முதல்ல அவர் வந்து நிற்பார். आप पहले उनको ढूंढेंगे तो आपकी परेशानी पहला अंदर நீ रुकेंगे। எல்லாரையும் தேடி கடைசியில ஆண்டவர் தேடுறது நேரம்ல வீட்டுல வந்து படுக்க போகும்போது சோதர ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு தூக்கம் வந்துடும் அப்படின்னு. आप सभी को ढूंढ को जो है हमें घर पे आकर बैठते हैं, उनको ढूंढने बैठते हैं, तभी हमें आपको नींद आ जाता है। நிறைய பேர் அப்படி செல்போன் நோண்டிட்டே போனா நைட்டு போனா அப்படியே कई लोग हमें रात को सेलफोन को ही हमें देख देख के हमें पूरा रात कर देते हैं। ஸ்தோத்திரம். செல்போனுக்கு நான் வச்சிருக்கிற பேர் குட்டி சாத்தா. सेलफोन के लिए नाम रखा है कि छोटा भूत। எல்லாருடைய ஹேண்ட் பேக்லயும் இருக்கு, सबके எல்லாருடைய பாக்கெட்லயும் இருக்கு. सबके पॉकेट में है। ரோட்ல போகும்போது கூட பேசணுமா அந்த இயர்போனை போட்டுக்கலாம். रोड में जाने के लिए भी बात करना है तो ईयरफोन डाल देते हैं। அது வண்டியில போகும்போது ஒரு காலை மிஸ் பண்ணக்கூடாது. एक भी कॉल वो मिस करना नहीं चाहते हैं। ஆனா வேத வசனத்தை படிச்சேன்னு கேட்டா அன்னைக்கு ஒரு வசனம் கூட படிச்சேன். लेकिन वचन पढ़ाएगा पूछेंगे तो बोलते हैं एक भी वचन नहीं पढ़ा होते। தேவ பக்தி உள்ளவனை தான் கர்த்தர் தனக்காக தெரிந்து. परमेश्वर के भक्त को ही परमेश्वर अपने लिए चुन लेता है। அல்லேலூயா. हालेलुया। அவனை தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஜெபத்தை கேட்கிறான். अगर उनको चुन के उनका प्रार्थना सुनता है। ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் சோதர இன்னைக்கு நீங்க சோதர பக்தி உள்ளவர்களா இருக்கணும். आपका प्रार्थना सुना जाए तो आज आपको भक्त रहना है। சோதர யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर हमें யோவானா का अपने 15 का 7 में लिखा है। இப்ப நான் சொல்ல போற சில காரியங்கள் பக்தி உள்ளவனுடைய வாழ்க்கையில பக்தி உள்ளவனுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் இதுதான் நடக்கும் பக்தி உள்ள வாழ்க்கை. मैं अभी कुछ बोलने वाला हूं बातें जो भक्त के जीवन में होगा। நீங்க வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். यहाँ पे वचन में लिखा है यदि तुम मुझ में बने रहोगे और मैं मेरा वचन तुम्हें बना रहेगा, जो कुछ तुम मांगोगे मैं तुम्हारे लिए कर நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் आप मुझ में और मेरा वचन आप में बना रहेगा तो நீங்க கேட்கும்போது கேட்டுட்டு மட்டும் போறது இல்லை. நிறைய பேருக்கு இங்க ஆலயத்துல கேட்கறதோட ஆமென் அல்லேலூயா முடிஞ்சு போச்சு. हमें यहाँ पे कई लोग जो भवन में पूछते हैं आमीन हालेलुया, उसके बाद खत्म हो நீங்க இந்த जाता है। ஸ்டெப் விட்டு வெளியே போகும்போது அது உங்க மனசுல இருக்கணும். यहाँ से जब आ जाते हैं आपके मन में होना चाहिए, அது உங்க வீட்டுல அது நிலைத்திருக்கணும். वो आपके घर में स्थिर रहना है। நீ வேலை செய்யற இடத்துல வந்து உன்னோட கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். काम करने वाली जगह पे आपसे बातें करना है वो। அல்லேலூயா. அல்லேலூயா. சோதர அந்த அப்படிப்பட்டதான அந்த அவருடைய வார்த்தை நிலைச்சிருந்தா சோதர நீ வேண்டிக் கொள்வது எதுவோ கேட்டுக்கொள்வது எதுவோ அது அது ஆமென் சொல்லுங்க அது உங்களுக்கு கொடுக்கப்படும். जो ऐसा वचन आप में बने रहेगा तो जो आप मांगते हैं, जो आप विनती करते हैं वो आपको दिया जाएगा। ஆண்டவர் சொன்னார் அது உங்களுக்கு செய்யப்படும். वो आपके लिए किया जाएगा। ஹோட்டல்ல போய் ஆர்டர் கொடுத்தா நம்ம கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது. होटल में ऑर्डर देते तो आधा घंटा वेट करना पड़ता है। என்ன தோசை வரல வெயிட்டர் கூப்பிட்டு என்னப்பா ஆர்டர் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு. क्यों डोसा नहीं आया? वेटर को बोला तो पूछा ऑर्डर करके आधा घंटा हो गया है। அவன் சொல்லுவான் சார் இப்பதான் சொன்னீங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார் சூடா வரும். वो बोलते हैं कि अभी आपने ऑर्डर दिया वो गरम गरम आएगा आपके लिए। ஆண்டவர் சொல்றாரு परमेश्वर कहते हैं நீங்க என் வார்த்தை ஒன்றில் நிலைத்திருந்தா मेरा वचन तुम्हें बना रहेगा तो நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ आप जो मांगते हो, நீங்கள் ஆர்டர் பண்ணுவது எதுவோ आप जो ऑर्डर करते हैं அது உங்களுக்கு செய்யப்படும். वो आपके लिए दिया जाएगा। God will prepare for you. तो परमेश्वर के लिए तैयार करेंगे, உனக்காக ஸ்பெஷலா கர்த்தர் செய்வார். आपके लिए विशेष रूप में योगा करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அது உனக்கு செய்யப்படும். वो आपके लिए किया जाएगा। ஆனா நீ தேவ பக்தி உள்ளவனா இருந்து சோதர கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு நினைச்சிருக்கணும். நீங்க அவர்ல நினைச்சிருக்கணும். लेकिन आप परमेश्वर के भक्त होकर उनका वचन आपके अंदर रहना चाहिए और परमेश्वर के अंदर बना रहना आपको। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்பொழுதுதான் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு நீ செய்ய வேண்டியதை தருவார். तभी परमेश्वर நினைச்சதை தருவார். तभी आप परमेश्वर आपका प्रार्थना सुनकर आप जो विनती करते मांगते उसे देंगे। எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கு அல்ல அது சமாதானத்துக்கு ஏதுவானது. यिर्मयाह के पुस्तक में लिखा है जो
अंत आप आशा रखते हैं वो मैंने आपके लिए हमें बनाया, और वो जो विचार है वो हमें नाश के लिए नहीं, वो भलाई के लिए विचार है। தேவ சித்தம் செய்கிறவனுக்கு, தேவ பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் கொடுப்பார். परमेश्वर के भक्त को, परमेश्वर की इच्छा करने वाले को परमेश्वर वो जो आशा करता है अंत, वो अंत देगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நீங்க எதிர்பார்க்கிற முடிவை அவர் தர விரும்புகிறார். जो आशा आप अंत का आशा रखते हैं वो आपको देंगे, தேவ சித்தம் செய்ய, लेकिन परमेश्वर का इच्छा करना है, தேவ பக்தி உள்ளவனாய் परमेश्वर के भक्ति के साथ रहना है। அல்லேலூயா हालेलुया। வேதத்துல வாசிச்சோம் இல்லையா, பாவிகளுக்கு அவர் என்ன செய்வதில்லை, செவி கொடுப்பதில்லை. हम वचन में पढ़े कि पापियों को कान नहीं लगाते हो। ஏசாயா 1:15 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் வாசிப்போம். जैसे है मैंने 1:15 में लिखा, हम पढ़ेंगे। நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் आप आपके हाथों को फैलाएंगे तो भी என் கண்களை உங்களை விட்டு मैं மறைக்கிறேன். अपने आंखों को बंद कर दूंगा। நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் आप कितना भी प्रार्थना करें तो भी கேளேன், मैं नहीं सुनूंगा। உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்தது. आपका हाथ खून से भरा हुआ है। அல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு என்ன அப்படின்னா, பக்தி இல்லாதவர்கள் சோத்திரம், இன்னைக்கு பாவிகள், இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தும் பாவத்துல விழுந்து கிடக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ கையை விரிச்சு இப்படி ஆராதிக்கிறது எங்க ஆராதிக்கிறாங்க, இந்து கோயிலையா? मैंने ऐसा हाथ फैलाकर किधर किधर आराधना करते हैं? எந்த ஆலயத்திலையுமே இப்படி ஆராதிக்கிறது இல்ல, இங்கதான் அப்படி किसी भी भवन में ऐसा हाथ फैलाकर नहीं आराधना करते, यहाँ पर ही आराधना करते हैं। கைகளை விரித்து நம்ம எல்லாரும் கைகளை விரித்து உயர்த்தி அப்படி என்ன செய்றோம், ஆராதனை நடத்துற தம்பி சொல்றாரு, हम दोनों हमें हाथ फैलाकर हम आराधना करते हैं और आराधना चलाने वाले बोलते हैं ஆமென். हमें। உடனே என்ன செய்றீங்க? फट से क्या करते हो? ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரா, लेकिन परमेश्वर क्या करते हैं? எல்லாருக்கும் இல்ல, सबके लिए नहीं, பாவத்துல இருக்கவங்களுக்கு जो पाप में है கண்ணை மறைச்சு उनका आँख को बंद कर देते हैं, அவனை பார்க்க விரும்பல. उनको देखने के लिए नहीं चाहते हैं। அல்லேலூயா हालेलुया। ஏன்னா அவன் கை ரத்தத்தினால் நிறைந்தது. क्योंकि उनका हाथ जो है खून से भरा हुआ है। ரத்தத்தோடு, ரத்தம்னா பாவத்துக்கு அடையாளமா இருக்கிறது, பாவத்தோடு கை தூக்கினா வேலைக்கு ஆகாது. हमें खून मतलब जो है पाप का अर्थ है, और पाप के साथ हाथ फैलाएंगे तो काम नहीं चलेगा। வேதம் சொல்றது, உன்னுடைய பரிசுத்த கரங்களை उयர்த்தி वचन कहते हैं कि अपने पवित्र हाथ को फैलाइए। அல்லேலூயா हालेलुया। உங்க கைகள் பாவம் நிறைந்த கைகளாக அல்ல, பரிசுத்தம் உள்ள கைகளாக. आपका हाथ जो है पाप भरा हुआ हाथ नहीं, पवित्र हाथ रहना चाहिए। அல்லேலூயா हालेलुया। பரிசுத்தம் உள்ள கையை பார்ப்பார் அவர். वो पवित्र हाथ को देखेंगे, वो அசுத்தமான கையை மறைச்சுவாரு. अशुद्ध हाथ से वो अपने आप को छुपा लेंगे। நீங்க இங்க இருந்து 1 கிலோமீட்டருக்கு ஜெபம் பண்ணாலும் நீண்ட ஜெபம், आप यहाँ से நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினால் आप कितना भी प्रार्थना करें तो भी கேட்கறது. नहीं सुनेंगे। அல்லேலூயா हालेलुया। சில ஆளு ஜெபம் பண்ண சொன்னா அவங்க ஜெபம் பண்ணும்போது நம்ம போயிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு டீ கூட குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்தா அது மாதிரி ஜெபம் நடந்துருக்கு. कुछ लोग प्रार्थना करने बोलते हैं तो हम जाकर घर में बाथरूम में पानी चाय भी कर आएंगे तो भी तब भी उनका प्रार्थना चलते रहता है। நாங்க பாஸ்டர் சொல்றேன், हम लोग का ஏன்னா ஜெப குறிப்பை சொல்லிட்டோம். हम प्रार्थना में विनती बोलते थे हम, சார் இந்த பாப்பா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, ये बहन अभी प्रार्थना करने लग गई। எனக்கு தெரியும் இவன் ஜெபம் பண்ணா லேசில முடிக்க மாட்டாரு. मुझे पता है कि ये प्रार्थना करेगी तो जल्दी खत्म नहीं करती है। அதுக்குள்ள நம்ம போயிட்டு பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடலாம். तब तक हम जाके बच्चे को स्कूल से ले आ जाते हैं। ஆமென். आमीन। சோதரன், நீங்க நல்லா ஜெபம் பண்ணணும், பெரிய ஜெபம் பண்ணணும், आप अच्छा बड़ा प्रार्थना करना है, நீண்ட ஜெபம் பண்ணணும். लंबा प्रार्थना करना है, சோதரன், ஆனா சோதரன் தேவ பக்தி உள்ளவளா பண்ணணும். लेकिन परमेश्वर का भक्त रहकर करना है। பாவத்தோட நீங்க பண்ணீங்கன்னா கர்த்தர் கேட்க மாட்டார். पाप के साथ करेंगे तो परमेश्वर नहीं सुनेंगे। ஆமென். आमीन। பரிசுத்த கைகளை உயர்த்தி पवित्र हाथ को उठाकर அப்ப கர்த்தர் பாப்பார், तो परमेश्वर देखेंगे, உங்களுக்கு செவி கொடுப்பார். आपको कान लगाएंगे। அல்லேலூயா हालेलुया। இல்லன்னா செவி கொடுக்க மாட்டார். नहीं तो कान नहीं लगाएंगे। ஏன் நிறைய விஷயங்கள் இன்னும் ஜெபம் பண்ணி நடக்கல? क्यों कई बातें अभी तक प्रार्थना करके नहीं हो रही है? ஜெபம் பண்ணி பார்த்தேன் பாஸ்டர், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணே தெரியுமா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. நீ பாவத்தை விட்டு வெளியே வந்து தான் ஜெபம். अभी मैं कितने बार प्रार्थना किया पास्टर, मैं बहुत कितने बार प्रार्थना किया, लेकिन आपको पाप से बाहर आकर प्रार्थना करना है। பாவத்தின் சூழ்நிலைகள், பாவத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். पवित्र हमें पाप का जो परिस्थिति और पाप का क्रिया सब नाश होना நம்ம चाहिए। இருதயத்துல இருக்கிற எல்லா பாவத்தையும் சோதனை, அதான் அவன் தாவீது சொல்லும்போது சொல்றான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. हमें दाऊद ऐसा कहने का कहता है कि मेरा जो प्राण है वो मिट्टी के साथ जुड़ा हुआ है। இன்னைக்கு அநேகருடைய இருதயம் மண்ணோட ஒட்டி, உலகத்தோட ஒட்டி, பாவத்தோட ஒட்டி இருக்கு. ஆனா சபைக்கு வரோம், எல்லாம் செய்றோம், ஆனா கர்த்தர் ஜெபத்தை கேட்க. आज कईयों का प्राण जो है मिट्टी के साथ, दुनिया के साथ, पाप के साथ मिला हुआ है, लेकिन भवन आते हैं लेकिन परमेश्वर प्रार्थना नहीं सुनते हैं। இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், பரிசுத்த கைகளை உயர்த்தி आज परमेश्वर कहते हैं कि पवित्र हाथ को उठाइए, பக்தியோடு ஜெபம் பண்ணுங்க. भक्त के साथ प्रार्थना कीजिए, தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுங்க. परमेश्वर की इच्छा के अनुसार
प्रार्थना कीजिए, கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். परमेश्वर प्रार्थना सुनेंगे। நீண்ட காலமா இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். कई दिनों का रुकावट परमेश्वर बदलेंगे। பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். तेरे बच्चों को शादी होगा, உன் பிள்ளைகள் பிறக்கும். तेरे बच्चों को बच्चा होगा, கர்த்தர் தடைகளை நீக்குவார். परमेश्वर रुकावट बदलेंगे, நல்ல பிசினஸ் கர்த்தர் கொடுப்பார். अच्छे व्यापार देंगे परमेश्वर। சொந்த ஈஸியான மெத்தட், आसान तरीका है। நல்ல பாவத்தை அறிக்கை செஞ்சு கர்த்தரோட உண்மையா நீ டெக்னிக்கலா பிளான் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஜெபம் பண்ண நேரம் இல்லாம போடுற பிளானுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. अब हमें बहुत आसान तरीका है, अपन पाप का कबूल करना है, लेकिन हम योजना कर कर प्रार्थना के लिए समय नहीं देते हैं। நீங்க என்ன சொல்லலாம், அவன் உலகத்துல இருக்கவன ஜெபம் பண்ணிட்டா செய்யறான். आप बोल सकते हैं कि दुनिया के वाला जब प्रार्थना करके करता है எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும், कितना आशीषित रहता है। ஆண்டவர் அதான் சொன்னாரு, परमेश्वर इसलिए कहा, ஒண்ணு அனலாயிரு, या तो तू गरम रहे, ஒண்ணு குளிரா या तो तू ठंडा रहे। நீ அனலா இருந்தா நான் ஆசீர்வதிப்பேன், तू अगर गरम रहेगा तो मैं आशीष நீ करूंगा, குளிரா இருந்தா பேய் ஆசீர்வதி. तू ठंडा रहेगा तो भूत आशीष करेगा। ரெண்டுக்கும் நடுவுல இருந்து என்னத்துக்கு இருக்கிற, दोनों के बीच में क्यों आप रहते हो? வெதுவெதுப்பா இருக்கு. अब एकदम हमें क्या நான் தான் உன்னை மாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன். इसलिए मैं तुझे उल्टी कर रहा हूँ। பிரைஸ் தி லார்ட். आमीन ஆமென். आमीन। உல்டி ஆரே ஆண்டவருக்கு வாந்தியா மாறக்கூடாது. परमेश्वर का उल्टी नहीं बदल देना चाहिए। அதான் சொல்ற, அவர் ஜெபத்தை அருவருக்கிறார். इसलिए परमेश्वर कहते हैं आपके प्रार्थना को घृणा करता हूं मैं। அதுக்கு நான் விளக்கத்துக்கு வரேன், நான் அடுத்த பாயிண்ட்ல வர்றேன் உனக்கு. मैं अगले पॉइंट में आ रहा हूं। ஆமென் आमीन। ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चों, சும்மா ஆகாயத்துல சிரமம் பண்ணுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமில்லை. सिर्फ हवा में तो अपने तलवार चलाने वाले परमेश्वर के बच्चे नहीं हैं। அல்லேலூயா हालेलुया। இந்த ஆலயத்துல இருந்தா உங்க கண்டிஷன் தேவ பக்தியோடு தேவ சித்தத்தை செய்கிறதா. ये भवन में आप रहेंगे तो परमेश्वर का इच्छा करने वाले परमेश्वर की भक्ति के साथ रहना है। இது எங்க கண்டிஷன் இல்ல, ये हमारा नियम नहीं है, ஆண்டவருடைய கண்டிஷன், परमेश्वर का नियम है, வேதத்துடைய கண்டிஷன். ये वचन का कंडीशन है। You have to surrender. आपको समर्पण करना है। இரண்டாவது பாயிண்ட், दूसरी बात, they trust God. அவங்க தேவ பக்தி உள்ளவர்கள், தேவ சித்தம் செய்கிறவர்கள் என்ன செய்வார்கள், தேவனை நம்புவார்கள். परमेश्वर के भक्त लोग परमेश्वर की इच्छा करने वाले क्या करेंगे, परमेश्वर पर भरोसा करेंगे। எந்த நேரத்தில் நம்புவார்கள், हर समय में भरोसा करेंगे, எல்லா சூழ்நிலையிலும் நம்புவார்கள். हर परिस्थिति में भरोसा करेंगे। அல்லேலூயா हालेलुया। தேவனை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर पर भरोसा रखने वाले से रहना है। மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. मत्ती का 17 का 20 में ऐसा कहा गया है। அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். उसके लिए यीशु मसीह ने कहा कि वो आपके अविश्वास से नहीं हुआ। अगर आप राई के बराबर के दाने के हिसाब से आप प्रार्थना करेंगे और बोलेंगे पर्वत को समुद्र में टल जाने के लिए, वो टल जाएगा और आपके लिए असंभव कुछ नहीं रहेगा। இது ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார்? ये वचन परमेश्वर ने क्यों कहा? சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பினாரு. शिष्य को सेवकाई में भेजे, அங்க போயிட்டு ஜெபம் பண்ணா ஒண்ணும் வேலைக்கு ஆகல. वहां पे जाके प्रार्थना किया तो कुछ काम नहीं हुआ। அவ்வளவு தலையாட்டி பார்த்து ஜெபம் பண்ணா ஆகல. पूरा सिर हिलाकर उन्होंने प्रार्थना किया लेकिन कुछ नहीं हुआ। ஜெபம் பண்ணா ஒண்ணும் அற்புதம் நடக்கல. जितना भी प्रार्थना किया तो भी अद्भुत नहीं हुआ। அப்படியே பயந்து வராங்க. ऐसे डर करा रहे हैं। அந்த உள்ளவர் சொல்றாங்க, நீங்க அனுப்பி வச்சவங்க ஊழியர்களால ஒன்றும் செய்யக்கூடாமல் போயிட்டு. तो वो बोले कि आप जो सेवक भेजे उनसे कुछ नहीं हो पाया। சோத்ரம். அதனால அற்ப விசுவாசிகளை திட்டாரு கூட்டத்துல வச்சுக்கிட்டேன். इसलिए वो डांटे कि अल्प विश्वासी करके भीड़ में ही விசுவாசமே இல்ல உங்களுக்கு, विश्वास ही नहीं आपके पास। அப்படி திட்டிட்டு வந்துட்டாரு. ऐसे ही डांट कर आगे, நாளைக்கு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நைட்ல அவர் உட்கார்ந்து இருக்கும்போது போறாங்க பக்கத்துல பேரு. कल कुछ नहीं बोलना चाहिए करके और रात में पत्र जाता उनके पास में, ஏன் நீங்களால் கூடாமல் போயிட்டு? क्यों हमसे नहीं हुआ ये? அதனால தான் சொல்றாரு, சோத்ரம். அந்த வசனத்தை போடுங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான். ஒரே வார்த்தை சொல்லுங்க. उसलिए यीशु ने कहा कि आपके अविश्वास के कारण। ஆமென். आमीन। இன்னைக்கு நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன், 20 வருஷமா ஜெபிக்கிறேன், 10 வருஷமா ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்காக 2 வருஷமா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா ஒன்றும் நடக்கலையே பாஸ்டர் அப்படின்னா நான் ஒரே பதில் உங்களுக்கு, உங்கள் அவிசுவாசத்தினால். आज अगर आप पूछ सकते हैं कि पास्टर क्यों हमें यूरानी में 10 साल से 20 साल से 2 साल से मैं प्रार्थना कर रहा हूँ क्यों नहीं हो रहा है, तो मेरे पास एक ही उत्तर है कि आपके अविश्वास के कारण। आमीन। आमीन। हालेलुया। हालेलुया। சோத்ரம். நீங்க என்ன செய்யறோம் தெரியுமா? आज हम क्या कर रहे हैं बताएं? ஆண்டவர் கேட்கிறார், கடுகள விசுவாசத்தோட வா. परमेश्वर कहते हैं कि राई के दाने के बराबर के विश्वास के साथ आ, மலையை பெயர்த்தலாம். तो पर्वत को ही उठा देगा। ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, लेकिन हम क्या कर रहे हैं? விசுவாசம் இல்லாம विश्वास के बिना மலையளவு பிரயாசப்படுது. हम पर्वत के इतना प्रयास उठाते हैं கடுகளவு கூட நகர்த்த முடியல. लेकिन राई बराबर भी हम नहीं उसे हटा पा रहे हैं। என்ன செய்ய முடியல? क्या नहीं कर पा रहे हैं? கடுகளவு கூட ஒரு பிரச்சனையை மாத்த முடியல, சின்ன பிரச்சனையை கூட மாத்த முடியல. राई के बराबर के जो परेशानी उसे भी हम नहीं बदल पा रहे हैं। Amen. Amen. We are struggling, we are fighting like a mountain, but we cannot move the mustard seed problem. हम बहुत तरस रहे हैं, हम बहुत हमें लड़ाई कर रहे हैं, लेकिन फिर भी हम राई के दाना के बराबर के परेशानी को भी नहीं बदल पा रहे हैं। Praise the Lord.
ஹalleluya हालेलुया இதான் நடந்துட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில ये हो रहा है हमारे जीवन में ஆமென் आमेन ஸ்தோத்திரம் ஆனா அது கடுகு போதுமா लेकिन परमेश्वर बोलते हैं कि राई काफी है just God asking the sample faith सिर्फ परमेश्वर एक सैंपल विश्वास को पूछ रहे हैं கடைக்கு போனா இது எப்படி இருக்கும் அந்த ரெண்டு சாவல் கொடுக்கும் அவன் கொடுப்பான் வாங்கி என்ன செய்வோம் வாயில போட்டு நல்லா இருக்கு हम दुकान में जाते हैं तो हम सैंपल पूछते हैं और जब हम उसको टेस्ट करते हैं तो बोलते हैं अच्छा है करते हैं ஆண்டவர் கேக்குறாரு கொஞ்சம் விசுவாசம் परमेश्वर बोलते हैं कि थोड़ा विश्वास small amount of faith हमें छोटा आमेन का विश्वास enough to move the mountain वो काफी है पर्वत को हिलाने के लिए amen आमेन இஸ் மெத்தட் சொல்லிருக்காரு आसान तरीका बताए हैं ஆனா உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்து நிறைய கதையெல்லாம் கேட்டு சரி இது இப்படி நடக்காது लेकिन दुनिया के सारे चीज तो सुनकर और कई बातें देखकर ये ऐसा नहीं होगा हम सोचते हैं சாராள பார்த்து தேவதூதர் சொன்னா நீ நகைத்தா हमें सारा को देख के हमें परमेश्वर दूत ने कहा कि तू हंसा அவளுக்கு விசுவாசிக்க முடியல क्योंकि वो विश्वास नहीं कर पाई இந்த கிழவிக்கு ஆபத்துல பிறகு हमें ये मुझे क्या पुत्र होगा ஆமென் आमेन அப்படின்னு அவ சொல்றா वैसा कहती है தேவதூதர் சொல்றாரு வீட்டுக்குள்ள அவ உள்ள இருக்கா लेकिन परमेश्वर का दूत कहता है वो अंदर रहती थी तभी சாரா நகைத்தா बोले कि सारा ने हंसा ஐயோ இல்ல நான் நகைக்கல तो उसने कहा कि नहीं मैं नहीं हंसी நீ நகைத்தா तू हंसी அதான் அவிசுவாசம் वही अविश्वास है பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு சிரிப்பு வரும் हमें प्रचार करते समय कुछ लोग अंदर हंसी आते हैं இதெல்லாம் ये सब कहा होगा இத பேசுறதுக்கு இவர் அங்க இருந்து வரணும் ये बात करने में उतने दूर से आना है कहने இவருக்கு இவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவை इनको इतना बड़ा इंट्रोडक्शन चाहिए क्या உனக்கு நடக்காது आपको नहीं होगा நடக்கும் नहीं होगा கர்த்தருடைய வார்த்தை परमेश्वर का वचन है கழுத சொன்னால் நடக்கும் गधा बोलेगा तो भी होगा ஹalleluya हालेलुया விசுவாசிக்கணும் विश्वास करना है ட்ரஸ்ட் காட் आपको भरोसा करना है परमेश्वर पर வார்த்தை நம்பணும் परमेश्वर के वचन पर भरोसा करना है புறப்பட்டு போய்கிட்டே இருக்கணும் और चलते जाते रहना है கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா அதை செய்யாம விட மாட்டார் परमेश्वर जरूर से करेंगे आपके लिए ஹalleluya हालेलुया ஆமென் आमेन ஸ்தோத்திரம் அதுதான் எனக்கு வேணும் वो याद चाहिए ஸ்தோத்திரம் விசுவாசம் இல்லாம தான் விசுவாசிக்கல வீணா போயிட்டு अविश्वास के बिना ही विश्वासी लोग बिगड़ रहे हैं இயேசுநாதர் கோபப்பட்டது எரிச்சல் அடைஞ்சது சில வார்த்தைகள் அவர் தவறா பேசுறது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா சோதரமே விசுவாசத்தில் மாறுபாடுள்ள சந்ததியே हमें यीशु मसीह जब भी हमें डांटे हैं वो हमें जलन हुए और वो गुस्सा हुए सब हमें वो विश्वास और अलगपन के संतानें बोल के रही எது வரைக்கும் உங்களோட கூட இருப்பேன் कब तक मैं तुम्हारे साथ रहूंगा அற்ப விசுவாசி अल्प विश्वासी அப்பாலே போ சாத்தான் हमें दूर जा शैतान ஹalleluya हालेलुया ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லுங்க आमीन करिए உங்களுக்குள்ள பேராதி आपको नहीं बोल रहा हूं मैं आप में चले जाइए விசுவாச போயிட்டே இருக்கான் शैतान जा रहा है हालेलुया हालेलुया அவிசுவாசமாய் பேய் போல் अविश्वास का दूत जाना है விசுவாசித்தால் अविश्वास करेंगे तो தேவ மகிமை परमेश्वर का महिमा देखेंगे you can see the glory of God आप परमेश्वर का महिमा देख पाएंगे மகிமைன்றது உங்களுக்கு தான் வச்சிருக்காங்க महिमा आपके लिए रखे हैं இது உலகத்தின் பார்வையில வராது ये दुनिया की नजर में नहीं आएगी இங்க இயற்கையின்படி வராது ये नेचर के अनुसार नहीं आएगी இவருடைய கர்ப்பம் செத்து விட்டது இனி பிள்ளை பிறக்க வாய்ப்பில்லை अब इसका गर्भ मर गया अभी पुत्र पैदा होना असंभव है மகிமை உனக்கு பிள்ளையை கொண்டு வரும் लेकिन महिमा तुझे बच्चा लेकर आएगा மகிமை வாங்கி ஆசீர்வாதம் महिमा तुझे आशीष लेकर आएगा உன்னை என்னை அழைச்சது மகிமையில வச்சு ஆசீர்வதிக்கிறார் तुझे और मुझे बुलाया महिमा के बुलाकर உலகம் விலகி கொள்ள முடியாது अभी दुनिया नहीं जान सकती है மனுஷன் ஞானம் விலகி கொள்ள முடியாது मनुष्य का बुद्धि नहीं जान सकता है சயின்ஸால ப்ரூவ் பண்ண முடியாது साइंस इसे प्रूव नहीं कर सकता है this is unbelievable ये जो है अनहोना है this is unexpected ये जो है हम आशा नहीं करते इस बात का because this is glorious क्योंकि ये महिमा का अनुभव है amen आमीन மகிமையான உன்னை ஆசீர்வதிப்பார் आपको महिमा से ही आशीष करेंगे உலக வழக்கத்தையும் கணக்கையும் பார்த்து உங்களுக்கு ஒண்ணும் வேலைக்கு ஆகாது दुनिया का रिवाज और हिसाब देखेंगे तो आपको कुछ नहीं होगा வேதம் சொன்னபடி वचन जैसा कहती है தேவதூதர்கள் சொன்னபடி जैसा दूत लोग ने कहा அவள் ஒரு குமாரனை பெற்றார் हमें उसने एक पुत्र को जन्म दिया God can do something from nothing परमेश्वर हमें कर सकते हैं जहाँ पे कुछ नहीं है वहां से ஹalleluya हालेलुया உன்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு அவசியம் இல்லை. आपके पास कुछ रहना ऐसा आवश्यकता नहीं है ஏன்பா உன்கிட்ட இருக்குன்னு கேட்டாரு क्या है आपके पास से लोग पूछा ஆண்டவர் 5 அப்போ 2 மீன் தான் இருக்கு இவ்வளவு பேரை உட்கார வர வச்சிட்டீங்க परमेश्वर 5 रोटी और 2 मछली और इतने लोग आपने बिठा दिया இவங்களுக்கு இதை வச்சு என்ன இதான் இருக்கு போ, புடிங்க हमें ये इसको रख के क्या करने वाले यही आप पकड़िए ஆமென் आमीन டவுனுக்கு போக முடியாது காட்டுக்குள்ள இங்க வனாந்திரத்துல இருக்கோம் हम नगर में नहीं जा सकते हम जंगल में हैं 200 ரூபாய் தான் இருக்கு 200 रुपया ही है இங்க 20000 பேர் மேல உட்கார்ந்திருக்காங்க यहाँ पे 20,000 के ऊपर बैठे हैं ஆமென் आमीन இவங்க சோறு போட முடியுமா इनको खाना डाल सकते हैं क्या 200 ரூபாய்க்கு இப்போ உங்களுக்கு சோறு போட முடியுமா अभी 200 रुपया रखकर आपको खाना डाल सकते हैं क्या அத நீங்க மோந்து பார்த்தோம்னா கரைஞ்சிரும் वो आप सूखते ही वो आप पिघल जाएगा ஹalleluya हालेलुया கர்த்தர் கொண்ட வாட் யூ
bring it. लेकिन परमेश्वर बोला जो तेरे पास से लेकर आ, உன்கிட்ட இருக்கிறத கொண்டு வாப்பா. तेरे पास जो है उससे लेकर आ, இந்தாங்க வச்சுக்கங்க. इसे ये ले ले, इसे रख நீ दीजिए। இப்ப திருப்பி அவங்க கையில கொடுக்குற. अभी आप वापस उसके हाथ में देते இப்ப हैं, நீ வச்சுக்க. अभी तू रख ले, எல்லாரும் கொடு. सबको दे। முகமது சொல்லிட்டு போயிருப்பான். जाते ही बोलते क्या रहेगा? நீங்க 10 லட்டை கொண்டு கொடுத்துட்டு எல்லாரும் கொடுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? 10 लड्डू आपके हाथ में देकर बोलेंगे सबको दे, तो क्या करेंगे आप? இந்த பாஸ்டருக்கு என்னாச்சு இதெல்லாம் கொடுக்க சொல்றாரு, வேற வழி இல்ல கொடுப்போம். எல்லாரும் போய் சேராதே, நான் வேற சொல்றேன் முழுசா கொடு. मेरे पासवान ये सो क्या हो गया पता वो नहीं। आइडिया என்ன செய்வேன்? பிரிச்சுவேன். हमें मैं पासवान बोल रहे कि पूरा दे दो करके, लेकिन आप अपने समझ में क्या करेंगे, उसे तोड़ तोड़ कर देंगे। ஆமென். आमीन। கொடுத்துட்டே இருக்கும்போது விசுவாசத்துல கொடுத்துட்டே இருக்கும்போது அது பெருகிட்டே आप अपने विश्वास में देते समय वो बढ़ते ही जाता रहेगा। அல்லேலூயா. हालेलुया। ஏய் என்னடா குறைவே மாட்டேங்குது? ये क्या है, कम नहीं हो रहा है ये? யோவானை கூப்பிட்டு சொல்லுமா பேதுரு, குறைவே இல்லடா. युवा குடு குடு குடு. இப்ப சந்தோஷம். युवा को बुलाकर पत्र से कह रहे कि ये कमी नहीं हो रहा, अभी दे खुशी के साथ। சில விசுவாசிக்கு என்னன்னா கொஞ்சம் பார்த்தாதான் விசுவாசம் வரும். எஸ் ஆமென் அப்படி. कुछ विश्वासी लोग तो क्या देखने के बाद ही बहुत चाहता नहीं कि हाँ आमीन हालेलुया करके बोलते हैं। हालेलुया। हालेलुया। இப்ப கூப்பிட்டாரு, எவன்லாம் இல்லைன்னு சொன்னவன் வாங்க. अभी बुलाया, जिसने भी बोला कि नहीं है करके उनको बुलाया। வனாந்தரம் சொன்னவன்லாம் யாருங்க வா. जंगल लेकर का जो बोला उन्हें बुलाया। யாரோ மாதம் காசு இருக்குன்னு சொன்னவன் வா. 200 रुपए एक पैसा करके जो भी बोले आगे आइए। எல்லா சீசரும் கையை கட்டிட்டு வந்து सब शिष्य लोग सब हाथ बांध कर आगे आए। சோறு கொடுத்தியா? கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்? खाना दिया क्या, दे दिया, कैसा दिया तुम्हें? திருப்தியா சாப்பிட்டாங்க. उन्हें बोला तृप्त खा हुए वो மகிமை. महिमा है। அல்லேலூயா. हालेलुया। உன் வீட்டுல இருக்கிற அந்த கொஞ்சம் சாப்பாடு तेरे घर में जो थोड़ा खाना है கர்த்தர் பெருக परमेश्वर बढ़ाएंगे उसे। நான் நாசரேத்துல ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். मैं नासरत में सेवका के गया था। அந்த நாசரேத்துல அந்த ஒரு ஒரு குடும்பத்தை ஸ்தோத்திரம் அவங்க சபைக்கு வருவாங்க. நான் அந்த இட்டமணின்னு சொல்ற இடத்துல சபையை ஆரம்பிச்சு நான் நடத்திட்டு இருந்தேன். इटमली करके एक जगह पे मैं कलीसिया शुरू कर चलाता था, वहाँ पे एक परिवार आते थे। அப்போ ஒரு குடும்பம் வந்துச்சு. तब एक परिवार आई, 7 பேர் அந்த வீட்டுல. अब 7 लोग उस परिवार में। ஸ்தோத்திரம். அதுக்கு முந்தின வாரம் விசுவாசத்தை பத்தி நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேன். उसके पहले हफ्ते में विश्वास के साथ प्रचार करके मैं चले गया। ஆனா அந்த நாள்ல ஒரு நாள் அவங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு டம்ளர் அரிசி தான் இருக்கு. சின்ன டம்ளர், சின்ன 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 டம்ளர். एक दिन उसके घर में खाना खाने के लिए खाना नहीं था, लेकिन छोटा ग्लास में ही उनको चावल था उनके पास। இதை என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அது ஞாபகம் வந்துச்சா, ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒரு உருவாக்குவார்னு சொன்னாங்க. हमें उनको क्या करना है पता नहीं चला, लेकिन एक चीज याद है कि परमेश्वर बोला कि जहाँ पर कुछ नहीं वहाँ पे कुछ बनाएंगे। இந்த படிச்ச ஆட்கள் எல்லாம் விசுவாசிக்காது. कई पढ़े हुए लोग सब विश्वास नहीं करते हैं। படிப்பறிவே இல்லாத ஆட்கள் கண்டிப்பா விசுவாசி. जिनको पढ़ा लिख के नहीं रहते वो जरूर विश्वास करते हैं, படிச்சவங்களுக்கு சயின்ஸ் தெரியும். क्योंकि जो पढ़े उनको साइंस पता है, அவனுக்கு நிறைய இன்டெலெக்சுவல் நாலேஜ் இருக்கு. उनको बहुत नॉलेज है। This is opposite. It is not happen. ये कैसा होगा, ये सही नहीं से होगा। இங்கிலீஷ்ல பேசினா தமிழ் பேச அதனால தான் உனக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. जब इंग्लिश में बात करते हैं इसलिए उसको कुछ नहीं होता है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசிக்கிறவன் विश्वास करता है மரித்தாலும் இல்லை. वो मरेगा तो भी जिएगा। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசி. அப்ப அந்த அம்மா விசுவாசிச்சு பெரிய பானையில எப்பயுமே ஆத்திர பானையில தண்ணி ஊத்திச்சு. எவ்வளவு தண்ணி ஊத்துறமோ அவ்வளவு ஊத்திச்சு. तो वो माता जी का विश्वास करके हमेशा जो बर्तन में रखते हैं उसे पानी डालकर उन्होंने रख दिया அந்த அரிசியை கை வச்சு ஜெபம் பண்ணிச்சான். और वो चावल में हाथ रखकर प्रार्थना किया, ஆண்டவரே ஆசீர்வதி. परमेश्वर से आशीष कीजिए, என் பிள்ளைங்க பசியில இருக்காங்க. मेरे बच्चे भूख में हैं। நேத்து போன வாரம் பாஸ்டர் பேசினாரு. पिछले हफ्ते पास्टर ने बात किया, ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர். जहाँ पे कुछ नहीं है वहाँ पे आप कुछ बनाते हो। என்கிட்ட கொஞ்சமாவது இருக்கு. मेरे पास कुछ तो है, இதை பெருக செய்யுங்க. इसे बढ़ाइए। நான் नंबरேன் உங்களுக்கு. मैं भरोसा करता हूँ आपको, ஏன்னா பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்க முடியலன்னா அந்த தாயுடைய உள்ள என்னன்னு தெரியும். क्योंकि बच्चों को खाना नहीं दे सकते तो उस माता जी का हृदय कैसा रहेगा पता है। आमीन। आमीन। இந்த ஆட்களுக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளவு தெரிய முடியாது. ये लोगों को नहीं पता है सब, இந்த அம்மாமார்களுக்கு தான் தெரியும். लेकिन माता जी को पता है। கண்ணீரோட விசுவாசத்தோட वो आंसू के साथ, भरोसा के साथ அந்த அரிசியை போட்டு வேக வச்சு चावल को डालकर पकाकर நிறைய தண்ணி இருக்கு. கஞ்சி மாதிரி கொடுத்துருவோம்னு நினைச்சிருக்காங்க. बहुत पानी डाला, उन्होंने सोचा कि कंजी के समान दे देंगे कहकर கூப்பிட்டுருக்காங்க. எல்லாம் வாங்க சாப்பிட. उन्हें सबको बुलाया, आए आओ खाना खाते हैं। ஏற்கனவே சர்ச்சுக்கு முதல்ல ஒரு பையன் வருவான். அவன் தட்டை வச்சுட்டு தட்டிட்டே இருந்திருக்கான். हमें जो कलीसिया में पहला वो लड़का, छोटा लड़का था, वो पहले से प्लेट लगा मार रहा था। அம்மா பாருங்க அள்ளி போட போட சோறு வந்துட்டே இருக்கு. देखिए माता जी हमें जितना डालते कि खाना देगा திருப்தி அடைய சாப்பிட. और सब को नहीं जैसा हमें हुआ। परमेश्वर விசுவாசிக்கிறவன வெட்கப்படுத்த மாட்டார். जो विश्वास करते हैं उसको शर्मिंदा कभी नहीं करते हैं। நீங்க ஏன் வெட்கப்படுறீங்க அப்படின்னு சொன்னா விசுவாசமே இல்லை. आप क्यों लज्जित होते हैं? क्योंकि विश्वास ही नहीं है। உன் திறமை அறிவை குப்பையில போட்டு கத்த ஒண்ணுமில்லை. வெறுமையா இருக்கு. आपका टैलेंट, आप बुद्धि सब हमें कचरे में डालकर बोलिए मैं कुछ नहीं हूँ, मैं खाली हूँ कर அப்படியே உங்களை நம்புறேன். அவ்வளவுதான். ऐसे आप पे भरोसा रखता हूँ पिता। உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. आपसे असंभव कुछ नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். உங்களால் எல்லாம் கூடும்.
आपसे सब कुछ संभव है, சோத்திரம். விசுவாசம் வேணும். विश्वास चाहिए। யார் விசுவாசிப்பா? लेकिन कौन विश्वास करेंगे? பக்தி உள்ளவன். जो भक्त है, தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறவன். जो परमेश्वर की इच्छा करने की आशा रखता है, சாகுற வரைக்கும் அங்கேயே கிடப்பான் விசுவாசத்தோட. वो मरने तक वैसे ही पड़ा रहेगा विश्वास के साथ। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் காலத்தை அனுப்புவார். परमेश्वर कौवा को भेजेगा। ஆமென். आमीन। இதெல்லாம் நடக்குமா? ये सब होगा क्या? என் கையில சின்ன பிள்ளைங்க வடை எடுத்துட்டு வரும்போது புடிங்கிட்டு போயிருக்கு. मेरे हाथ में जब मैं बड़ा लेकर बचपन में लेता था तो कौवा उठा के लेके जाता था, ஆனா அந்த காக்கா கொண்டு வந்து சாப்பிடணும். लेकिन वो कौवा लेकर खाना दिया। அல்லேலூயா. हालेलुया। Our God is great. अपना परमेश्वर महान है। Then the lackness of our life. जहाँ पे कमी है वो हमारे जीवन में। Hallelujah. Amen. Hallelujah. 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 So அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चों, தேவன் மேல விசுவாசம் கொள்ளுங்கள். आप परमेश्वर पे विश्वास रखिए। மூன்றாவது तीसरी बात, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு, அதாவது ஸ்தோத்திரம் அவர் மேல பக்தி உள்ளவர்கள், उन पर जो उनके भक्त जो हैं, தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறவர்கள் परमेश्वर की इच्छा करने के लिए आशा रखने वाले என்ன செய்வார்கள் என்று சொன்னார். क्या करेंगे? வாசிப்போம் ஜேம்ஸ் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். हम पढ़ेंगे याकूब का 5 उसका में நீங்கள் சொஸ்தப்படும்படிக்கு आप चंगा होने के लिए உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு आप अपने गलतियों को एक दूसरे के पास कबूल कर ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். एक दूसरे की प्रार्थना कीजिए। நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் धर्मी करने वाला हमें प्रार्थना மிகுந்த பலன் உள்ளது. बहुत बलवान है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சோதரன் நீங்க என்ன ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்? பக்தி உள்ளவனுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? हमें परमेश्वर क्या चाहते हैं? भक्ति वाले का जीवन कैसा रहता है? தன் பாவத்தை, தன் குற்றத்தை, தன்னுடைய செய்கையை மற்றவங்கள்ட்ட சொல்லி அறிக்கணும். அதுக்காக நீங்க எங்கேயோ செஞ்சதை இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டாம். अपने पाप को, अपनी गलती को, अपनी बातों को बोलकर वो क्षमा मांगता है। யார்கிட்ட தப்பு பண்ணீங்களோ, யாரை ஒரு மாதிரி நினைச்சீங்களோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு. आप किसके पास गलती की, किसको गलत सोचे, उनके पास क्षमा मांगिए। இங்க மன்னிக்கிறதுக்கு எல்லாரும் ஆயத்தம். क्षमा करने के लिए सब तैयार है। அப்ப நான் இப்ப தம்பிட்ட வந்து சொல்றேன், தம்பி நான் வந்து நீ கீபோர்டு வாசிக்கும் போது பாட்டு பாடும்போது நீ எல்லாம் ஒரு பாட்டுக்காரனான்னு நினைச்சப்பா. मैं भाई को अगर कहता हूँ कि तू जब कीबोर्ड बजाए गाता से मैंने कहा कि तू सब हमें ऐसे गाएगा क्या कर? சாரி தம்பி. हमें क्षमा कर दीजिए। ஆமென். हमें அதுதான் கஷ்டம். वही तकलीफ है। ஆமென். हमें கணவன் மனைவிக்குள்ள சோதரம் மன்னிப்பு கேட்கறது ரொம்ப பிரச்சனையான விஷயம். पति पत्नी के बीच में क्षमा मांगना बहुत तकलीफ की बात है। உங்ககிட்ட கேட்கணும் மன்னிப்பு. मैं तुझसे क्षमा मांगू। புருஷன் சொல்லுவாரு, பொம்பளை உங்ககிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கணும். पति बोलेगा कि तू स्त्री है, मैं तेरे से क्षमा मांगू। அது பொம்பளையோ கழுதையோ மன்னிப்பு கேட்கணும், பரலோகத்துக்கு வர முடியாது. वो स्त्री हो या गधा हो, क्षमा नहीं मांगे तो स्वर्ग नहीं आ पाएंगे। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। நான் சொல்றேன், என் மனைவியோட கருத்து வேறுபாடுகள் ஏதோ ஏற்பட்டா எப்பயுமே எல்லாமே வந்து கருத்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்காது. मैं कई बार मेरी पत्नी के साथ समझौता नहीं रहता है तो हमें और हमेशा नहीं हो सकता है, हम समझ में नहीं रह सकते हैं। என் மனைவி ஒருத்தவங்க ஒரு விசுவாசியை திட்டிட்டாங்க. मेरे पत्नी ने एक विश्वासी को डांट दिया। நான் சொன்னேன், நீ திட்டினது தப்பு. मैंने बोला तूने डांटा वो गलत है, நீ இப்படி சொல்லிருக்கணும். तो ऐसा बोलना चाहिए था तुझे। நீங்க எப்பயுமே என்ன எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, அந்த விசுவாசிகளுக்கு தான் சப்போர்ட். वो कहने लगी आप हमेशा मुझे नहीं सपोर्ट करते, विश्वासी को सपोर्ट करते हैं। நான் சொன்னேன், நீ என் மனைவி. मैंने बोला तू मेरी पत्नी है, உன்னை நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம். मैं तुझे कैसे तो ठीक कर सकता हूँ। அந்த விசுவாசிகள் அவங்க இப்பதான் மாறாங்க. लेकिन वो विश्वासी अभी आ रहे हैं। அப்ப அடுத்த நாள் நான் பிரசங்கம் பண்ண போனேன், எனக்கு அதுல ஒரு குற்ற உணர்வாவே இருக்கு. तो मैं अगले दिन प्रचार करने लगा और मेरे अंदर वो एक चुभने लगा मुझे। நான் என் மனைவிட்ட போனேன், சரி சாரி நேத்து நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். मैं मेरे पत्नी से कहा, बोला कि मैं कल थोड़ा हार्श बात कर दिया। நீங்க எப்பயுமே இப்படி எல்லாம் செய்வீங்க, அப்புறம் மன்னிப்பு வர கேட்பீங்க. तो कहते हैं कि आप हमेशा ऐसा करते हैं फिर माफी मांगते हैं। இந்த லேடிஸ் சீக்கிரம் மன்னிக்க மாட்டாங்க. ये स्त्री लोग जल्दी माफ नहीं करते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। நான் சொன்னேன், நாளைக்கு பலிபீடத்தில் ஏறணும், நீயும் ஏறணும், நானும் ஏறணும். मैंने बोला कल बलिस्तान में वेदी में चढ़ना है, तुझे भी चढ़ना है, मुझे भी चढ़ना है। நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். मैं क्षमा पूछ लिया, நீ மன்னிச்சா தானே அங்க ஏற முடியும். तू क्षमा करेगी तो ही तू चढ़ सकती है पे। ஆமென். आमीन। அப்ப சரி, ठीक है। அந்த மன்னிக்கிறதுல கூட கொஞ்சம் கெத்து. लेकिन क्षमा करने में भी थोड़ा वो ये करते हैं। எவ்வளவு நேரம் மன்னிப்பட்டாலும் உனக்கு மன்னிப்பாங்க, நீ செஞ்சதை மறக்க முடியாது. हाँ तुझे क्षमा चाहिए क्या, तूने जो किया मैं भूल ही नहीं सकती हूँ। பரலோகத்துக்கு வரவே முடியாது. आप स्वर्ग ही नहीं आ सकते हैं कभी। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சீக்கிரம் வரப்படாது. परमेश्वर जल्दी आने वाले हैं। ஆமென். आमीन। அந்த மன்னிக்கிற இருதயம் யாருக்கு இருக்குன்னா தேவ பக்தி உள்ளவட்ட இருக்கும். वो क्षमा करने वाले हृदय किसके पास है? परमेश्वर के बल के पास होता है। நான் मन्निக்கிறேன். परमेश्वर की इच्छा करने वाले हम करेंगे तो क्षमा करेंगे। हालेलुया। மன்னிக்கிறவங்க பெருசா
மன்னிப்பு கேட்கிறவங்க பெருசா? क्षमा करने वाले बड़े हैं या क्षमा मांगने वाले बड़े हैं? இன்னைக்கு உங்கள்கிட்ட கேள்வி. आज मैं आपसे प्रश्न போன पूछूं। ஆராதனையில உட்கார்ந்தவங்க சொல்லணும். हमें पिछले आराधना में बैठे हुए नहीं बोलना है। சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. आप बोलिए। மன்னிக்கிற ஆள் பெரியவரா? क्षमा करने वाला बड़ा है क्या? மன்னிப்பு கேட்கிறவர் பெரியவர். क्षमा मांगने वाले बड़ा है? மன்னிப்பு நான் என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சிருக்கு. क्या बोलने वाला आपको पता लग गया पहले से। வெரி குட். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். आप जो बोले वो सही है। ஆனா உலகத்தின் பார்வையில மன்னிக்கிறவன் தான் பெருசு. लेकिन दुनिया की नजर में जो क्षमा करता है वही बड़ा ஆனா है। வேதத்தின்படி கர்த்தருடைய ஸ்ட்ராட்டஜில மன்னிப்பு கேட்கிறவன் தான் பெருசு. लेकिन वचन के अनुसार परमेश्वर की योजना के अनुसार जो क्षमा मांगता है वही बड़ा है। ஹalleluya. हालेलुया। ஆமா. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. हालेलुया। மன்னிப்பு கேட்கணும். क्षमा मांगना है। இப்ப இந்த தம்பியை பத்தி நான் தப்பா நினைச்சிருந்தேன். நான் நினைக்கலங்க, நீங்க தப்பா நினைச்சீங்க. நல்ல worship. इस भाई के बारे में मैं गलत नहीं सोचा, लेकिन आपको गलत नहीं समझना है। நல்ல worship பண்ணாரு. अच्छा वर्शिप लाया, ரொம்ப பந்தாலாம் இல்ல. जो ज्यादा नहीं है। ஒரு நல்ல மெச்சூர்ட், ஒரு நல்ல ஐ ஹவ் சீன். நான் பார்த்தத சொல்றேன். मैं जितना देखा उसमें मैं बोल रहा हूँ। அது எப்பயுமே இருக்கும். वो हमेशा होना चाहिए। இன்னும் கொஞ்ச நாள் போனோம்னா பந்தா வரக்கூடாது. कुछ थोड़े दिन जाते हैं घमंड नहीं आना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஏன்னா இப்படியே இருந்தா நான் பார்த்து நானே சந்தோஷப்படுறேன். Amen. நானே சந்தோஷப்படுறேன். நானே மனசுல ஆசீர்வதிக்கிறேன். मैं खुद ही खुश होता हूँ, मैं खुद ही आशीष करता நிறைய हूँ। இடத்துல பாத்தீங்கன்னா ஓவர் பந்தா ஓவர் அல்டா பயங்கரமா இருக்கும். कई जगह पे देखते हैं बहुत वो हमें घमंड करते हैं, बहुत अलग रीति से रहते हैं। ஆனா இந்த தாழ்மை எப்பயுமே இருந்தா கர்த்தர் மேல உயர்த்த இன்னும் பயமா இருக்கும். लेकिन ये दिन तो हमेशा रहेगा, तो परमेश्वर ऊंचा करेंगे। हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆமென். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நல்லா ஒண்ணு கவனிச்சுக்கீங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாவம் நம்ம பாவம் செய்யல, நிறைய முறுமுறுப்புகள். சில விசுவாசிகள் வந்து இது வந்துருச்சு பாரு காலையிலே. कई बार हम पाप नहीं करते, लेकिन हम बड़बड़ाते हैं कि हम पूछते हैं कि दूसरों को ये आ गया सवेरे நீங்க सवेरे। மூஞ்சில முடிச்சாலே இன்னைக்கு விளங்காது. इसके चेहरे में मैं मिलूंगा तो ये कुछ भी अच्छा नहीं रहेगा। எப்பயுமே முதல் ஆராதனைக்கு வரும், இன்னைக்கு ஏன் ரெண்டாவது ஆராதனைக்கு வரும்? हमेशा पहला आराधना में आते हैं, ये अभी क्यों दूसरे आराधना में आए हैं? உன்னை சோதிக்க தான் கர்த்தரே அனுப்புனார். तुझे आपकी परीक्षा करने के लिए परमेश्वर ने भेजा है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் லேசப்பட்டாங்க. परमेश्वर साधारण परमेश्वर नहीं है। நீங்களே இவ்வளவு டெக்னிக்கான ஆளா இருக்கும்போது आप इतने हमें योजना वाले देंगे तो உங்களை படைச்சவர் எப்படி? आपको बनाए हुए कैसे रहेंगे? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். उनको सब पता है। ஆமென். आमीन। பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. हालेलुया। சோ நல்லா கவனிங்க. சோதரன் இன்னைக்கு அவங்க அப்படி நம்ம பேசுறதெல்லாம் விட்டு அப்படி பேசியிருந்தா நாளைக்கு உங்களை பார்த்து அப்படி தப்பா நான் அதுதான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். சோதரன். ஹalleluya. तो आप अगर कुछ गलत बोले देंगे तो हमें नहीं, उसी को ही मैं उदाहरण के लिए मैंने बोला एक बार। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அதாவது சோதரன் தேவ பக்தி உள்ளவர்கள் மன்னிப்பு கேட்க ஆயத்தம். परमेश्वर के भक्त जो है वो क्षमा मांगने के लिए तैयार हो जाइए। இன்னைக்கு நல்ல பக்தி உள்ளவங்களா இருப்பீங்களா? अगर आप अच्छे भक्ति के साथ रहेंगे तो இன்னைக்கு வீட்டுல போய் आज घर जाकर உன் மனைவிட்ட आपके पति से, கணவன்ட்ட आपके पति से அன்னைக்கு அடிச்சு விட்டாய். उस दिन में मार दिया आपको, ஆமா ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்கும்போது நீங்க சரி மன்னிச்சிடணும். ऐसा पूछते समय आप ठीक है क्षमा कर देना आपको। அப்ப நீ அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்ட, ரத்தம் வந்ததுக்குலாம் கேட்கலாம். मारने के लिए क्षमा मांगे, लेकिन जो खून है उसके लिए ஆமா அதெல்லாம் கேட்குவாங்க. वैसा पूछेंगे लोग। ஸ்தோத்திரம். ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर का आशीष करेंगे। ஆமென். आमीन। மன்னிப்பு கேட்டா பிரஸ்டீஜ் அதுல வந்து கெத்தெல்லாம் காட்டாம மன்னிப்பு மன்னிச்சிடணும். जब क्षमा मांगते हैं तो उसमें प्रेस्टीज न देखते हुए क्षमा कर देना है। இந்த பாஸ்டர் வந்து சொன்னாரு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்ட பாரு, அந்த ஆளை எதுக்கு கூப்பிட்டாரு? ये पास्टर ने बोला और उसको रख के मैंने क्षमा मांगा, उनको सब क्यों बुलाया मैं? ஆமா ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் கத்தி எடுத்துட்டு வந்தான். एक बार एक प्रचार करते समय एक भाई जो है चाकू लेकर आया। தம்பி நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே குத்துப்பா. तो बोला भाई मैं प्रचार करने के बाद तू मुझे मार। அதுக்கு முன்னாடி குத்திராத அப்படின்னு. उसके पहले नहीं मत मार तू। உங்களை ஏன் சார் நான் குத்துறேன்? बोला आपको क्यों मैं मारूं? உங்களை கூப்பிட்டார்ல அவரை ஏன்னா அரை மணி நேரத்துல பிரசங்கம் அரை மணி நேரம் ஓடிடுச்சு. क्योंकि आधा घंटा प्रचार चल गया। இப்பதான் சொன்னார் இன்ட்ரோடக்ஷன் இப்பதான் முடிஞ்சிருக்கு. इंट्रोडक्शन हुआ करके बोल रहे हैं। அரை மணி நேரம் இன்ட்ரோடக்ஷன்னா பிரசங்கம் எவ்வளவு பேசுறாரு? आधा घंटा इंट्रोडक्शन तो प्रचार कितना बड़ा रहेगा? இவர் கூப்பிட்டாதான் பிரச்சனை. जो बुलाए उन पे ही परेशानी है। ஹalleluya. हालेलुया।
ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चों, நீங்க மன்னிச்சா अगर आप क्षमा करेंगे तो என்னென்ன நடக்கும் தெரியுமா? जो क्या क्या होगा पता है? ஸ்தோத்திரம். நீங்க மன்னிக்கும் போது கர்த்தர் உனக்குள்ள ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் आप क्षमा करके से आप क्षमा परमेश्वर चंगाई आपको आगे देता है। மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் உனக்கு ஆரோக்கியத்தை தருவார். क्षमा मांगने से परमेश्वर को चंगाई देता है। ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு அவங்க ஸ்தோத்திரம் அந்த இடத்துல கையை பிடிச்சு கணவன் மனைவி ஜெபம் பண்ணணும். एक दूसरे का क्षमा मांगकर उस समय पति पत्नी हाथ में मिलाकर प्रार्थना करना है। அன்னைக்கு நான் சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்க ரெண்டு பேரும் நாளைக்கு ஊழியத்தை செய்ய போறோம், கொஞ்சம் மனஸ்தாபம், இதுல எதுவும் பிரச்சனை இல்லை, நாங்க பேசாமலாம் இல்ல, பேசிட்டு தான் இருக்கோம், எல்லாம் இருக்கும், ஆனா ஒரு மனஸ்தாபம். हमें हम लोग पति पत्नी हम लोग मिलकर ऐसा उस दिन प्रार्थना कर रहे थे कि हम समझौता नहीं है, हम बात कर रहे हैं लेकिन अच्छा समझौता नहीं है। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। அன்னைக்கு நீங்க வைக்கிற சாம்பார் நல்லா, उस दिन आप रखने वाले सांबार अच्छा रहेगा। நீங்க போய் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யும்போது அந்த வேலை ஆசீர்வதிக்கும். आप ऑफिस में जाकर काम करेंगे तो आशीषित रहेगा। God's strategy is different than the world. परमेश्वर का जो युक्ति है वो अलग है, दुनिया से अलग है। Hallelujah. हालेलुया। இதுல தாங்க வச்சிருக்கிற வாழ்க்கையவே. इसी में ही परमेश्वर ने जीवन रख दिया है। ஆமென். ஆமென்। ஸ்தோத்திரம். அதுக்கு நம்ம கமிட் பண்ணணும். उसके लिए हमें समर्पण करना அப்ப है, ஆரோக்கியம் வரும். तब चंगाई आएगी, பிசிக்கலா வரும், ஸ்பிரிச்சுவலா வரும். शरीर में भी आएगी और आत्मा में आएगी। Hallelujah. हालेलुया। அந்த இப்படிப்பட்ட அறிக்கை செய்யும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம மேல இருக்கிற எல்லா பாரங்களும் நம்ம விட்டு விடுங்க. इस प्रकार का कबूल हम करते हैं, हम पर जो भी बोझ है वो सब हट जाती है। ஆமென். आमेन। எல்லா பாரமும் நீங்க ஃப்ரீ ஆயிடும். सब हमें बोझ हटकर हम हल्का हो जाएंगे। Praise the Lord. Hallelujah. हालेलुया। நம்ம அப்படி மன்னிப்பு கேட்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, you are removing, நீங்க அந்த இடத்துல ஸ்தோத்திரம் எல்லா தடைகளையும் நீக்குறீங்க, பரிசுத்த ஆவியானவர் வர்றது. अब आप कैसे क्षमा मांगते हैं, आप क्या करें, आप सब रुकावट हमें हटा रहे हो पवित्र आत्मा आने के लिए। இப்படி கசப்போட மன்னிப்பு கேட்காம மன்னிக்காம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வர முடியும். कड़वाहट के साथ ऐसे आप जीते रहेंगे तो पवित्र आत्मा नहीं आ सकती। You are the hindrance for the Holy Spirit. आप ही परमेश्वर पवित्र आत्मा का रुकावट हो। If you ask, if you confess that the God will remove all the hindrance, अगर the आप Holy Spirit to work for you. अगर आप मांगोगे और आप कबूल करोगे तो परमेश्वर सब रुकावट हटा देंगे पवित्र आत्मा क्रिया करने के लिए। Praise the Lord. Hallelujah. हालेलुया। Confession break the power of the secret sins. हमें कबूल करना जो है, हमें गुप्त पापों का रुकावट तोड़ती है। அப்புறம் என்ன ஆகுது தெரியுமா? फिर क्या होती है पता है? நீ நீதிமானா மாறி. आप धर्मी बदल जाते हो। Hallelujah. हालेलुया। பாவத்தை அறிக்கையிட்டு செஞ்ச குற்றங்கள், திட்டினது, அந்த கசப்புகள் எல்லாம் அறிக்கை பண்ணி ஒரு மன்னிப்பு கேட்டா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, உன்னுடைய மறைவான குற்றங்கள் எல்லாம் அது நீ நீதிமானா மாறு. पाप को कबूल करके जो आप क्षमा मांगते तभी क्या होता है कि आपका सब क्षमा हटकर आपका धर्मी बनते हो। அதான் சொல்றாரு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பெற. அப்புறம் நீ ஜெபம் பண்ண உட்கார்ந்தா உன் ஜெபம் பலன் உள்ளதா. इसलिए परमेश्वर कहते हैं कि धर्मी जन की प्रार्थना बहुत प्रभावशाली है, तब आप प्रार्थना करेंगे तो आपको बहुत उत्तर आएगा। நீ மலையே அல்ல, आप पर्वत को नहीं, இந்த उलगத்தை கலக்குற. आप इस दुनिया को ही हिलाएंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। தேவ பக்தி உள்ளவன் தான் परमेश्वर का भक्ति ही மன்னிப்பு கேட்பான். क्षमा मांगता है। ஆமென் சொல்லு. आमीन बोलिए। ஹalleluya. हालेलुया। சோதர பாஸ்டர் மேல காலையில ஒரு குறை சொன்னேன். मैं पास्टर के ऊपर एक गलती बोला मैंने सवेरे। நீங்க மன்னிக்காததுனால தான் பாஸ்டர் நிறைய பேர் நீங்க ஆசீர்வதிக்கப்படாம இருக்காங்க. आपने कई लोगों को क्षमा नहीं किया इसलिए कई लोग आशीषित नहीं हुए। நீங்க என்ன நினைக்கிறீங்க? आप क्या सोच रहे हो? நம்ம செஞ்சது அல்லது நம்ம மனசுல நீங்க பாஸ்டர் திட்டிருக்கலாம். आप मन में पास्टर நீங்க திட்டுவாங்க, எங்க ஊர்ல திட்டுவாங்க. आप नहीं करते, मेरे गांव में करते हैं। எனக்கு இங்க மராठी மக்களை பத்தி, மராठी தேசத்துல இருக்கிறவங்கள பத்தி தெரியல. मुझे मराठी देश में रहने वाले लोगों के बारे में नहीं पता है, ஆனா சேலத்துல உள்ள ஆட்கள் लेकिन सेलम में रहने वाले लोग, இதெல்லாம் இவருக்கு இப்ப தேவையா? ये सब अभी इनको जरूरत है क्या? ஆமென். हमें ஸ்தோத்திரம். இப்ப இது ஏசி எல்லாம் தேவையா? ये ऐसी सब चाहिए क्या? இல்ல அது தேவையா, இது தேவையா? ये चाहिए क्या, वो चाहिए क्या? ஆமென். हमें ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் எங்க ஊர்ல பேசுவாங்க, யாராவது சொல்லுங்க. ऐसा हमारे गांव में बात करते हैं, इसलिए मैं உங்க बोल रहा हूं। முகத்தை பார்த்தா நீங்க எல்லாம் பேச மாட்டீங்க பொழுது. आपका चेहरे को देख के समझ लगता है नहीं बात करते आप ऐसे, ஆனா நீங்க என்ன உள்ளுக்குள்ள சொல்றீங்கன்னா, लेकिन आप अंदर क्या बोल रहे हो? நீங்க எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல, நல்ல வேலை. आपको हमारे बारे में नहीं पता है, अच्छा हुआ। நாங்க ரொம்ப டேஞ்சர் ஹalleluya. हालेलुया। ஸ்தோத்திரம். ஆமென். आमीन। ஆமா, எங்க சபையில எப்படி பாஸ்டர் நிறைய பேர் பிடிக்கும், பாஸ்டர் அம்மாவை பிடிக்காது. हम हमारे कलीसिया में ऐसे कि पास्टर को बहुत लोग पसंद, लेकिन पास्टर को नहीं पसंद करते कई लोग। என் வைஃப் சொல்லுவாங்க, அதான் उங்க ஆட்கள் வந்துருக்காங்க. मेरे भाई ने कहा कि सब आपके लोग आए हैं। என்னம்மா யாரு போவானுங்கிற எல்லாம் கர்த்தருடைய ஆட்கள், நமக்கு யாரு சொந்தம் அப்படி. क्या मेरा लोग तेरा लोग बोल रहे सब परमेश्वर के लोग हैं? நான் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க சொன்னா எல்லாம் கரெக்டா கேட்கும். मैं कुछ बोलेंगे तो नहीं सुनेंगे, आप बोलेंगे तो सुनेंगे। நான் விளையாட்டு சொல்லுவேன், அதான் நீ என் மேல இருக்கிற அபிஷேகம். मैं राशि के लिए मैं बोलता हूँ कि वही मेरे ऊपर का अभिषेक है, ஸ்தோத்திரம். அது அல்ல, वो नहीं है। ஸ்தோத்திரம்.
நீங்க பாருங்க நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம சிந்திக்கும் போது ஸ்தோத்திரம் ரொம்ப கவனமா இருக்கணும். हम इस प्रकार का हम चिंता करते समय इस बात को बहुत ध्यान से रहना है। பாஸ்டர் செய்ய வேண்டிய வேலையை பாஸ்டர் தான் செய்யணும். पास्टर करने वाली चीज पास्टर ही करना है। நீங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு பாஸ்டர்ட்ட வந்து கடைசியில சொல்லுவீங்க, பாஸ்டர் ஏதோ என்ன ஓட்ட சொன்னாரு, மனைவிட்ட கேட்பாரு, மனைவி என்கிட்டயும் சொல்லலையே அப்படிம்பாங்க. ஒண்ணுமே சொல்ல அவங்க வாடகை இப்படி வச்சுட்டாங்களே. आप सब चीज खत्म होने के बाद आके फिर पास्टर को बोलेंगे, फिर पास्टर पूछते कि पत्नी से पूछते तू किससे बोला है? பாஸ்டர் சொல்லுவாரு, சரி என்ன பண்ண செஞ்சு விடுவோம், போட்டு கலந்து விடு. फिर पास्टर बोलेंगे छोड़ जाने दो, करके करके खत्म करते हैं। आमीन। அதுல ஆசீர்வாதம் இருக்கு. उसमें आशीष नहीं लेगा। ஆமென். आमीन। காலையில ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்ன ஒரு விசுவாசி, சபை ஆரம்பிக்கிறதுல வந்த விசுவாசி, நல்ல விசுவாசி. मैं सवेरे उदाहरण बोला कि कलिसिया की शुरुआत से विश्वासी आए, बहुत अच्छे विश्वासी हैं। திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் can I meet you அப்படினாங்க. हमें अचानक फोन किया और बोले कि पास्टर मैं आपसे मिल सकती हूँ क्या? நான் சொன்னேன், why not, I am in the office only. मैंने बोला कि क्यों नहीं, मैं ऑफिस में ही हूँ। சரி அவங்க வந்தாங்க, மகளை கூட்டிட்டு வந்தாங்க, மகளோட ஒரு பையனையும் கூட்டிட்டு வந்தாங்க. वो बच्ची को लेकर आई और बच्चे के साथ एक लड़के को भी लेकर आई। நான் நினைச்சேன் அவன் வண்டி ஓட்டுறவங்க கூட கூட வந்திருக்காங்க. मैंने सोचा ड्राइवर है इसके साथ में आया करके। அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் இந்த தம்பியை தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போறேன். तो माता ने कहा कि ये लड़के को मैं बच्चे से शादी कराने वाली हूँ। அதே என்கிட்ட சொல்றீங்க, செய்ய வேண்டியதானே. तो मैंने बोला मुझसे क्यों बोल रहे हैं, आप कर लो ना। கல்யாணம் நீங்க தானே நடத்தணும். शादी आप ही कर सकते हैं இல்ல ना। எனக்கு தெரிய பொண்ணே நான் தான் பார்க்கணும், மாப்பிள்ளையும் நான் தான் பார்க்கணும். मुझे कम ऐसा है कि लड़की भी मुझे देखना है, लड़का भी मुझे देखना है। இல்லன்னா நீங்க சொல்லுவோம், நீங்க பாருங்க, அப்புறம் நான் பேசி அப்புறம் நான் முடிவு சொல்றேன். नहीं तो आप देखिए फिर मैं आपको बताऊंगा फिर। ஆனா இங்க அந்த அம்மா கூட்டிட்டு வந்து இவனை கல்யாணம் பண்ணி வைங்க. लेकिन वो माता जी कैसे क्यों लेकर आके बोल रहे शादी कराओ। சோத்ர எப்படி இந்த பையன் வந்து அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க அவங்க மூலமா வந்துச்சு. कैसे ही लड़का मिला करके मुझे तो नहीं, आप यहाँ रिश्तेदार है वहां से आएगा। முதல்ல இந்த அம்மா சொல்லும் போதே ஆவியானவர் என் கூட இருக்கு. पहले जो आत्मा बोलते ही पवित्र आत्मा मेरे पास है। இது ஏதோ பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு போச்சு. ये कुछ तो परेशानी करके मुझे पता लग गया। சொன்னேன் அந்த பையன் கிட்ட, எங்க பாருக்க அப்படின்னு. तो मैंने उसे जाकर पूछा आप कहाँ पर हो करके? பெங்களூர்ல இருக்கு. உன்னை யார் இங்க கொண்டாந்தது அப்படின்னு. तो मेरे वो बोले बैंगलोर में। तो मैं बोला कहाँ அப்படியே யார் पे? உனக்கு காட்டினது அப்படின்னு. ये बच्चों को किसने बताया तुझे? இல்ல பஸ் நான் பெங்களூர்ல வேலை பார்த்தனா, அவளும் வேலை பார்த்தா, எனக்கு தெரியும்ல. तो उसने बोले कि मैं पली भाषा में बैंगलोर में काम किया। ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தீங்களோ அப்படின்னு. तो दोनों जन मिलकर काम किए क्या? ஆமான்னு சொல்றதுக்கு அந்த அம்மா இல்ல பாஸ்டர் वहाँ करके बोलते ही वो माता जी ने नहीं पास्टर नहीं ऐसा नहीं। உட்கார் பிரஷர் ஏறி இருக்கும். उनको प्रेशर ज्यादा हो जाएगा। ஆமென். आमीन। ஸ்தோத்திரம். என்னன்னு கேட்டா ரெண்டு பேரும் லவ் பண்ணி இருக்குதுங்க, வந்துச்சு. இப்ப ஞானஸ்நானம் கொடுக்கணும். क्या किया करके दोनों जन लोग अभी बपतिस्मा देना है उन्हें। இப்ப ஞானஸ்நானம் கொடுக்கணும். பாஸ்டர் என் பையனுக்கு அந்த பையனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். तो बोले अभी ये लड़का को यहाँ बपतिस्मा दीजिए। ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. तो मैंने बोला बपतिस्मा नहीं दे सकते हैं। அவன் ரட்சிக்கப்பட்ட எப்படி ஞானஸ்நானம் वो उधारी नहीं पाया, कैसे बपतिस्मा दे सकते हैं? எப்படிங்க ஞானஸ்நானம்? வேதத்தின்படி ஏதாவது இருக்குதா? वचन के अनुसार कुछ है क्या? அட்ஜஸ்ட்மென்ட் அப்படி இருக்கா? एडजस्टमेंट करके कुछ है क्या? அல்லேலூயா. हालेलुया। அந்த அம்மா சொல்றது ஞானஸ்நானம் நான் சொன்னேன் அட்லீஸ்ட் அவன் 3 மாசம் வரணும். तो मैंने वो माता जी बोला नहीं बपतिस्मा, मैंने बोला करीबन 3 महीना तो आना है। நான் அவனுக்கு நிறைய டீச்சிங் பண்ணணும். तो मुझे बहुत सिखाना है उसे। அவன் உண்மையா ஏத்துக்கிட்டானா பார்க்கலாம். और सच्चे रूप से वो स्वीकार किया तो हम देख लेंगे। இல்ல பாஸ் அடுத்த மாசம் கல்யாணம் வைக்கணும். नहीं पास्टर अगले महीने ही शादी रखना है। அடுத்த மாசம் எனக்கு எந்த டேட்டுமே கிடையாது. अगले महीना कुछ डेट नहीं है मेरे पास। எனக்கு 4 கல்யாணம் இருக்கு, நான் வெளியில போகணும் எனக்கு முடியும். मुझे 4 शादी है, मुझे बाहर जाना है, मैं नहीं कर सकता हूँ। ஸ்தோத்திரம். அப்புறம் கொஞ்சம் சரி நீ போயிட்டாங்க. तो ऐसे ही ठीक है करके वो चले गए। ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஒரு 2 hours கழிச்சு எனக்கு ஃபோன். 1-2 घंटे के बाद मेरे को फोन आया। பாஸ் ஞானஸ்நானம் கொடுத்துட்டோம். पास्टर बपतिस्मा दे दिए। நீயே கொடுத்துட்டியாங்க. आप ही दे दिए क्या? ஆமென். आमीन। ஸ்தோத்திரம். பாஸ்டர் தரல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் பாஸ்டர் மாறுறேன். என் மருமகனுக்கு நானே ஞானஸ்நானம் கொடுப்பேன். पास्टर नहीं दिए तो मैं आज पास्टर बन के मैं मेरे ही आमीन का இல்ல பாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. நாங்க சின்ன வயசுல இருந்து நாங்க பழகிருக்கோம், தெரியவர் இருக்காரு, அவர் கொடுத்தாரு. नहीं हम दूसरे पास्टर को पहचानते, बचपन से पहचानते हैं, उन्होंने दे दिया। அந்த பாஸ்டர் ஒரு நாள் இடையில மாட்டினாரு என்ன. वो पास्टर बीच में मेरे पास फंस गए। நான் நல்லா கேட்டு விட்டேன். நல்லா मैंने बहुत अच्छे से उन्हें सुना दिया। எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்? आप कैसे बपतिस्मा दे सकते हैं? என் சபை விசுவாசிகள் मेरे कलीसिया के विश्वासी, அவனுக்கே நான் தர மாட்டேங்கிறேன். मैं उसको ही नहीं दे रहा हूँ। நீ என்ன எதுக்காக ஞானஸ்நானம் கொடுத்தன? அந்த பாஸ்டர்ட்ட நான் பேசுறேன், அவர் சாரி கேட்டாரு. இருந்தாலும் अभी मैंने पूछा उनको कैसा दिया, उन्होंने सॉरी मांगा, फिर भी ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க பாருங்க. उन्होंने बपतिस्मा दे दिया। देखिए அப்ப அவங்க மேல எனக்கு ஒரு கஷ்டம். तो एक कड़वाहट था उनमें मुझे उन पर। நான் சொன்னேன் அப்புறம் கல்யாணம் நீங்க தான் நடத்தணும். तो उन्होंने बोला कि आप शादी आपको ही करवाना है। இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லு. मैंने बोला मुझसे नहीं होगा। ஒரு கல்யாணத்துக்கே நான் வரல. मैं बोला आपकी शादी में नहीं आऊंगा मैं। இல்ல பாஸ்டர் நீங்க கல்யாணம் நடத்தி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாள் ஆபீஸ்ல வந்து காலையில விழுந்து சாரி மன்னிச்சுங்க, இவன் இப்படி பண்ணிட்டா நான் என்ன பண்ண, ஒரே கண்ணீர். उन्होंने बोला कि एक बार आकर ऑफिस में आकर उन्होंने बोला आपको शादी कराना है, इसने ऐसा कर दिया, अगर पैर में गिर के बहुत आंसू बहाए हमने।
நான் சொன்னேன் मैंने बोला நான் ஆசீர்வாதமா வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன். मैं आशीष के साथ अगर नहीं शादी कराऊंगा, பரிசுத்த ஆவியானவரோட வர மாட்டேன். पवित्र आत्मा के साथ नहीं आऊंगा, சாதாரண ஒரு ஆளா வந்து கல்யாணத்தை ஒரு டிப்ளமேட்டிக்கா நடந்துச்சு. मैं साधारण मनुष्य के समान आकर मैं वो शादी को करवाऊंगा, நான் செய்ததை என் மனசுல ஏற்றுக்கொள்ள முடியும். क्योंकि उन्होंने जो किया मेरे मन में मैं स्वीकार नहीं कर पाया। 2 வருஷம் சின்ன பிள்ளை 2 साल अभी तक उनको बच्चा नहीं हुआ। அப்பதான் ஆவியானவர் என்ன சொன்னார், तभी पवित्र आत्मा मुझसे कहा, நீ மன்னிச்சா தானே நான் அவளை ஆசை. तू क्षमा करेगा तो ही मैं उससे आशीष कर सकता हूँ। அல்லேலூயா. हालेलुया। அப்படி எங்க பைபிள்ல ऐसे कहाँ पर है बाइबल में? இருக்கா? है क्या? பாஸ்டர் மன்னிச்சா தான் ஆண்டவர் மன்னிப்பாரா? पास्टर क्षमा करेंगे तो ही परमेश्वर क्षमा करेंगे क्या? ஆமென். आमेन। ஸ்தோத்திரம். வேத வசனத்தை திருப்போம். वचन को घुमाएंगे हम। யோவான் 20ஆம் அதிகாரம். योना का 20वां अध्याय। ஒரு நிமிஷம். அது எந்த வசனம் போட்டீங்களா தம்பி? போடுங்க. போடுங்க. நான் அதுக்கு முதல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு மறுபடியும் அவர்களுக்கு 21ஆவது வசனத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா, இயேசு மறுபடியும் அவர்களுக்கு, அதாவது இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் ஊழியத்துக்கு அவங்க அனுப்பினார். यीशु ने फिर से कहा कि तुम्हें शांति मिले, जैसा पिता ने मुझे भेजा वैसे तुम्हें भी भेजता हूं कहकर वैसे में भेजा। பின்பு அவர்கள் மேல் ஊதி, फिर उन पर फूंक कर பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். पवित्र आत्मा को पा लीजिए। ஆமென். आमेन। அப்புறம் அடுத்த வசனம் சொல்றாரு, आगे के वचन में कहते हैं, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ जिसका तुम पाप क्षमा करोगे அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், वे उनके लिए क्षमा किया जाएगा। எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ जिनका पाप तुम नहीं क्षमा करते हो அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். वे उनके लिए क्षमा नहीं किया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। நிறைய உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை அவர்தாங்க, நான் இல்லை. कई आशीषों का रुकावट हुई है, मैं नहीं हूं। அல்லேலூயா. हालेलुया। இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அவரை சொன்னோம். तो आपको खुशी है उनको बोलते ही। நீங்க போய் சரண்டர் ஆனா மன்னிப்பாரு. आप अगर समर्पण हो जाएंगे तो वो क्षमा करेंगे आपको। அல்லேலூயா. हालेलुया। நான் இப்படி பேசிட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், உங்க விருப்பம் இல்லாம செஞ்சுட்டேன், உங்களுக்கு எதிர்ப்பா செஞ்சுட்டேன், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர். मैं आपके पसंद के बिना कर दिया, मैंने आपके विरोध कर दिया, मैं आपके खिलाफ कर दिया, ऐसा कई चीज ऐसा हो सकती है। நான் கொஞ்சம் கசப்பாயிட்டேன் பாஸ்டர் மேல. मैं थोड़ा कड़वाहट हो गया पास्टर के पास। பாஸ்டர் மாமேல கொஞ்சம் கசப்பு இல்லை. मैं पास्टर मां के ऊपर थोड़ा कड़वाहट के साथ हो गया। சில விஷயங்கள்ல நான் முரண்படா செஞ்சுட்டேன். कुछ विषय में मैं थोड़ा अलगपन में कर दिया, வேதத்தின்படி நான் செய்யல. वचन के अनुसार नहीं किया मैंने। நான் சொல்றேன், அதனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. मैं इसलिए मैं कह रहा हूँ, इसलिए मुझे आशीष नहीं है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு பப்ளிக்கா வந்து கேட்க வேண்டாம். आज हमें सबके सामने मत पूछिए, நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கேளுங்க. एक अपॉइंटमेंट ஒரு लीजिए, சின்ன விஷயமா இருக்கட்டுமே, एक छोटा भी चीज न होने दो। அவர் மன்னிச்சு நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். हमें उनसे क्षमा कर कर जो धर्मी करने वाला प्रार्थना। அப்படியே நீ நினைச்ச எனக்கே தெரியாதுமா அப்படின்னு நினைப்பார், சொல்லுவாரு. वो बोले होंगे कि मुझे ही नहीं पता ऐसा कर कर। ஆமா பாஸ்டர் அப்படி நினைச்சேன். हाँ पास्टर, ऐसा मैंने सोचा आपके உங்க மேல ऊपर। எனக்கு ஒரு கஷ்டம், आपके ऊपर आप थोड़ा कड़वाहट है, உங்க மேல எனக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு. थोड़ा आपके ऊपर नफरत आया मुझे, I'm sorry. मुझे क्षमा कर दीजिए। கையை வச்சு ஜெபம் பண்ணு. हाथ कर प्रार्थना करेंगे, ஒரு ஆசை வச்சு ஜெபம் वो பண்ணு. आशीष कर प्रार्थना करेंगे आपके लिए। கர்த்தர் அடைச்சதை திறந்துவார். परमेश्वर जो रोका है, बंद किया, उसे खोल देंगे। ஆமென். आमेन। திறந்துவார். ஆமென் சொல்லுங்க. खोल देंगे। आमेन। நீங்க அடைக்கப்பட்டிருக்கு, அவர் அடைச்சு வச்சிருக்காரு. என்ன ஆசீர்வதிக்கிறவர் அவர். आमेन। वो बंद करके रखेंगे क्योंकि உயர்த்துகிறவர் அவர். आमेन को करने वाले உனக்கு वो நல்ல हैं। பிசினஸ் வச்சிருக்கிறவர் அவர். आपको अच्छा व्यापार रखने वाले वो हैं। உனக்கு கணவனோ மனைவியோ வச்சிருக்கிறவர் அவர். आपको पत्नी रखे हुए वो हैं। உனக்கு பிள்ளைய வச்சிருக்கிறவர் அவர். आपके लिए बच्चा रखे हुए वो हैं। ஆமென். आमेन। சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, நான் என்ன தேவனா? याकूब कहता है कि मैं क्या प्रभु हूँ? அவன் கேக்குற, பிள்ளை கூட இல்லைங்க சாகுறேன். वो कहती है कि बच्चा तो नहीं तो मैं मरती हूँ। நான் என்ன தேவனா? वो कहता है मैं क्या प्रभु हूँ? அவர் என்ன லாக் பண்ணி வச்சிருக்காரு. वो बंद करके रखे हैं। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். நிறைய பேருடைய வாழ்க்கையில கையுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பந்த் பண்ணி வச்சிருக்காரு. कईयों की जिंदगी में आपके आशीष को परमेश्वर बंद करके रखा है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். அவர் உங்களுக்கு திறக்கணும். वो आपके लिए खोलना है। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். ஆமென். आमेन। திறக்கணும்னா என்ன செய்யணும்? खोलना है तो क्या करना है? पास्टर जी के साथ जाकर माफ करो पास्टर, ऐसा बोल। पास्टर जी के पास जाकर माफ करो ऐसा बोलना है। आमेन। आमेन। हालेलुया. हालेलुया। அவர் மன்னிச்சு ஜெபம் பண்ணுவார் பாருங்க. वो क्षमा करके प्रार्थना करेंगे। அடுத்த மாசம் கர்ப்பவதி ஆயிடும். अगले महीने ही आप गर्भवती हो जाएंगे। கல்யாணம் ஆகி கர்ப்பவதிக்காக ரெடியா இருக்கிறவங்க, जो शादी करके गर्भवती होने के लिए तैयार है वो। ஆமென். आमेन। वो बिजनेस கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आपके व्यापार को परमेश्वर आशीष करेंगे। உடனே ஆசீர்வாதம் பண்ண, அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நிப்பாங்க. आशीष नहीं है अभी तक, हमें आशीष देखेंगे आगे। हालेलुया. हालेलुया। இப்ப
இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் வச்சிருக்காரு இந்த உலகத்துல. इस प्रकार का युक्ति को परमेश्वर ने इस दुनिया में रखा है, அது அவருடைய அழைப்புல இருக்கு, वो उनके बुलावट में है, அவருடைய ஊழியத்துல இருக்கு. उनके सेवकाई में है। அல்லேலூயா हालेलुया। இல்லனா அவர் காலி பண்ணிடுவீங்க நீங்க. नहीं तो आप उनको खत्म कर देंगे। ஆமென் आमीन। ஐயோ எது பேசுற கையை நீட்ட கூடாது. क्या इनके ऊपर हाथ नहीं बढ़ाना है? சவுல் தாவீது சொல்றாரு அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமா என் கைகளை நான். दाऊद कहता है कि अभिषेक पाए के विरोध में मेरा हाथ नहीं बढ़ाऊंगा। யோவாப் சொல்றாரு பெருமாள் நல்ல ஸ்ட்ராங்கா நான் யோவாப். हमें योग कहता है कि इसके वो कहता है ऐसा। தாவீது ஐயா दाऊद ஒரே குத்தா குத்திரவாய் பண்ண एक ही बार में मार दूं कैसे? யார इसे சவுல शाऊल को ஒரே குத்தா குத்துற தரையில போய் குத்து நான் குத்துனா एक ही मार में मारूंगा, मैं जमीन में मारूंगा उसे। ஏய் வை उसने बोला नहीं रख, அவன் அபிஷேகம் वो பண்ணப்பட்டான். अभिषेक पाया हुआ है, என் கையை போடக்கூடாது. मैं मेरा हाथ नहीं डालना है उस पर। அங்க போயிட்டு லேசா பயந்துட்டே வஸ்திரத்தை கொஞ்சம் வெட்டிட்டு வந்தாரு. हमें थोड़ा जाकर डर कर उसके वस्त्र को फाड़ कर आए। அந்த வஸ்திரத்தை வெட்டும்போது கழுத்தை வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம்? वो वस्त्र को काटते समय गला काटने के लिए कितना समय लगेगा? No, I will not do that. नहीं, मैं उसे नहीं करूंगा, நான் செய்ய மாட்டேன். मैं नहीं करूंगा, நான் செய்ய மாட்டேன். मैं नहीं करूंगा। அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சு. ऐसा हर एक जन सोचना है। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। அவர் உங்களை ஆசீர்வதிச்சாங்க. अगर वो आपको आशीष करेंगे तो ही। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய தவறுகளையும் அவருடைய குற்றங்களையும் தேவன் பார்த்துப்பார். उनके गलती और उनके हमें जो दोष है वो परमेश्वर देख लेंगे। நீங்க கை நீட்டக்கூடாது. आप हाथ नहीं उठाना है। அல்லேலூயா. हालेलुया। சிபிஎம் சர்ச்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். सीपीएम चर्च में 4 साल पहले हुई घटना है। பாஸ்டர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லும்போது சொன்னாரா அவர் எந்திரிச்சு நீங்க முதல்ல உட்காருங்க அப்படின்ட்டார். हमें पास्टर कुछ बातें बताते समय एक जन उठ के बोले आप पहले बैठ जाइएगा। பாஸ்டர் ஒன்றும் சொல்லல. पास्टर ने कुछ नहीं कहा। நீ நாசமா போ அப்படிலாம் எதுவும் சொல்ல. पास्टर तो बोला तू नाश हो जाए, ऐसा कुछ नहीं बोला। அவர் வாட்டுக்கு போய் உட்கார்ந்தார். वो ऐसे जाकर बैठ गए। அப்புறம் அடுத்த நாள் அவர் அந்த வீட்டுக்கு போயிட்டு மதியானம் சாப்பாடு சாப்பிட கையை நீட்டின போது கை திரும்பி வரல. हमें वो जब वो उसी दोपहर को உண்மையா நடந்த சம்பவம் இது தேவனுடைய சமூகத்திலிருந்து சொல்றேன். उसी दिन दोपहर को जाकर खाने के लिए हाथ बढ़ाए, वो हाथ वापस नहीं आया। நீட்டின கை வாபஸ் வரல. जो हाथ रखे वो वापस नहीं आया। அப்புறம் மனைவி எல்லாம் கூட்டிட்டு வந்து பாஸ்டர்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணனும் கை அடிச்சு. फिर सब पत्नी सब लेकर उन्हें जाकर पास्टर के पास प्रार्थना की तो उन्होंने प्रार्थना किया था, हाथ हट गया। हालेलुया। हालेलुया। ஸ்தோத்திரம். ஆமென். आमीन। நம்ம சாதாரணமா இல்ல தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க தடையா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ये साधारण नहीं है, परमेश्वर का आशीष कहाँ रुकावट है वो हमें खोजना है। இத நான் கண்டுபிடிச்சேன். इसे मैं ढूंढा, கண்டுபிடிச்சு எங்க பாஸ்டர் தேடி போனேன். मैं इसे खोज कर मैं किधर गया? पासवान को पास गया। கார் எடுத்துட்டு போனேன். मैं कार लेकर गया, 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணேன். 300 किलोमीटर में ट्रैवल किया। நான் உங்ககிட்ட ஊழியத்துல இருக்கும்போது நான் சில காரியங்களை இப்படிலாம் பேசினேன். मैं सेवका में रहते समय ऐसा मैंने कुछ बात किया आपसे, என் காரியங்கள்லாம் நான் செஞ்சிருக்கேன். मैं मेरे ऐसे बातें सब कर दिया। மனசுல உங்களை இவர் என்ன பெரிய கடவுளான்னு சொல்லியிருந்தேன். मैं मन में ये सब बड़े प्रभु है क्या सब मैंने सोचा हूँ। நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், என்னை மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி आप कुछ मत करो, मुझे क्षमा कर प्रार्थना करो, ऐसे मैंने बोला। முட்டி போட்டேன். நானா அவர் சொல்லல, मैं घुटना टेका, मैं उन्होंने नहीं बोला, அவர் என்னை ஆசீர்வதிச்சார். वो मुझे आशीष किया। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு முன்னாடி மொத்தமே ஒரு 15 பேர் தான் எங்க விசுவாசி. वो आशीष पाने से पहले सिर्फ 15 लोग ही विश्वासी थे मेरे पास। அல்லேலூயா. हालेलुया। அடுத்த 6 மாசத்துல கர்த்தர் 60 பேராக தேவன். उसके बाद 6 महीने में 60 लोग में बदल दिया। ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா ஊழியம் செஞ்சு 15 பேர் தான். लेकिन 2 साल से सेवकाई करके सिर्फ 15 लोग ही थे। ஆவியானவர் இந்த வசந்த மூலமா பேசுறாங்க. நானும் ஊழியக்காரன் தான். ஆனா எனக்கு ஊழியக்காரன் இருந்துட்டு நான் இப்படி இருந்தேன் அப்படின்றத நான் யோசிச்சு பார்த்தேன். तो पवित्र आत्मा ने मुझसे बात किया और मैं सोचा कि मैं भी सेवक हूं, लेकिन मैं जिनके पास सेवकाई करता था वो मेरे सेवक जो है उनके पास मैं कैसा था। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு 5 பேர் வந்து நான் 5 வருடம் ஆயிடுச்சு. கர்த்தர் நீங்க 250 பேருக்கு மேல விசுவாசிகளை 2 கிளை சபைகளை எல்லாம் கொடுத்து ஊழியர்களை கொடுத்து விசுவாசிகளை கொடுத்து சபையை கொடுத்து கர்த்தர் நடத்திட்டு आज 5 साल हो गया है, 220 विश्वासियों को देकर हमें कई ब्रांच का चर्च देकर कई सेवक लोगों को देकर परमेश्वर आशीष किया है। நீங்க ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜியை மீறி எதையுமே செய்ய முடியாது. आज परमेश्वर के युक्ति के अलावा आप कुछ नहीं कर सकते हो। அல்லேலூயா. हालेलुया। ஆன் பண்ற சுவிட்ச் ஆஃப் பண்ற சுவிட்ச் அவர். ये ऑन करने का बटन और ऑफ करने का बटन उनके पास है। அல்லேலூயா. हालेलुया। அவர்ட்ட நீங்க என்ன செய்யணும்? उनके पास आप क्या करना है? ஸ்தோத்திரம். ஆமென். आमीन। நீங்க சரண்டர் ஆயிடணும். நான் உங்களை பயமுறுத்தல. सरेंडर को देना, मैं आपको डरा नहीं हूं। அடிமைகளான்னு கேட்கல. आपका எவரும் அடிமை கிடையாது, எவரும் பெரிய ஆள் கிடையாது. यहाँ पे कोई गुलाम नहीं, कोई बड़ा नहीं है। ஆனா நம்முடைய
நம்முடைய காரியங்கள் குறைகளை நம்ம மாற்றிக்கொள்வோமானால் लेकिन हमारे गलतियों को अगर हम बदल देंगे तो we can success हम सफलता पा सकते हैं in every area of our life. हर जगह हमारे जीवन में। Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया। சோதரம் சீக்கிரமா நான் போறேன். சங்கீதம் 17:1 வாசிப்போம். हम जल्दी जा रहा हूँ संगीत क्या मिलकर 17 के पहला एक पढ़ेंगे। கர்த்தாவே यहोवा நியாயத்தை கேட்டருளும். न्याय आप पूछिए। சோதரம் என் கூப்பிடுதலை கவனியும். मेरे पुकार को सुनिए। கபடமில்லாத निष्कपट உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்துக்கு செவியும். उस होठ से आने वाली विनतियों को आप सुनिए। Praise the Lord. Hallelujah. हालेलुया। கபடமில்லாத உதடு, பொய் இல்லாத உதடு. निष्कपट मुंह। ஆமென். கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? பொய் சொல்றது அவருக்கு பிடிக்காது. परमेश्वर क्या चाहते हैं कि झूठ बोलना पसंद नहीं है उनको। பொய்யர் அனைவரும் जो झूठे सभी இரண்டாம் வர்ணமாகிய दूसरे मृत्यु। நீங்க சொல்லுவீங்க பார்த்தா உங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. आप बोलेंगे कि அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படும். अग्नि के समुद्र में डालूंगा उन्हें मैं। பொய். जो झूठ बोलते हैं। நிறைய பேர் பாஸ்டர் எப்படி பொய் சொல்லணும்னு தெரியும். कई लोगों को पास्टर के पास झूठ कैसा बोलना पता है। மத்தவங்க எப்படி பொய் சொல்லணும்னு தெரியும். दूसरे के पास कैसा बोलना पता है। இப்ப வெளியில இருந்து வரவனுக்கு பாஸ்டர் எப்படி பொய் சொல்லணும்னு தெரியாது. लेकिन बाहर से आने वालों को जो है पास्टर के पास कैसा झूठ बोलना नहीं पता रहता है। அந்த சபை விசுவாசிகளுக்கு நல்லா தெரியும். लेकिन कलीसिया के विश्वासी लोग को अच्छे से पता रहता है। ஆமென். आमीन। ஒரு நாள் நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு நான் திரும்பி வந்துருக்கேன் கார்ல. एक बार मैं एक जगह पे सेवकाई जाकर मैं घर में वापस कार में आ रहा था। அப்போ அந்த டிராஃபிக்ல நிக்குது கார். तो वो ट्रैफिक में वो कार में रुका हुआ है। அப்படியே நான் கார் ஓட்டி இப்படி திரும்பி பார்த்தா मैं कार चलाते हुए ऐसा मुड़कर देखा। இங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் மீன் கடையில வரிசையில் நின்னுட்டு இருக்காங்க. यहाँ पे पति पत्नी जो है ये मच्छी के मार्केट में रुके हुए हैं। நான் சரி போன் அடிக்கிறேன் அவங்க போன். मैं फोन लगा रहा हूँ उनके फोन में। போனை அந்த சிஸ்டர் தான் வச்சிருந்தாங்க. वो फोन वो सिस्टर ही रखे थे। போனை பார்த்துட்டு இந்த ஒரு செகண்ட் वो देख के पति के पास ही दिया। ऐसा किया। ஒரு சொன்னாரு बोले आप बात कीजिए। वो बोल रहे कि नहीं तू बात कर। அப்புறம் அந்த சிஸ்டர் பாஸ்டர் பிரேசர் பாஸ்டர் फिर वो सिस्टर बोलने की प्रेस वाला पास्टर करते हैं। எங்க அம்மா சர்ச்சுக்கு வந்துட்டீங்களா? क्या चर्च में आगे है क्या? இல்ல பாஸ்டர் நாங்க ஊர்ல இருக்கோம். नहीं पास्टर हम गांव में हैं। எல்லாம் ஒரு ஊர்ல தான் இருப்போம். எந்த ஊர்ல இருக்கு? मेरा किस गांव में है आप? நான் மதுரையில. मैं मदुरई में हूँ। அப்படியே ஒரு லெஃப்ட்ல திரும்ப அப்படின்னு. मैं ऐसे லெஃப்ட்ல திரும்ப என் கார் நிக்குது கண்ணாடி எனக்கு. लेफ्ट में देखा तो मेरा गाड़ी का तभी आईना नीचे किया मैंने। இந்த ஊர் மதுரை நான் தெரியாம நான் சொன்னேன் ஏமா நான் தெரியாம மதுரைக்கு வந்துட்டேன். मैंने बोला कि मैं जाते हुए मदुरई आ गया मैं। நான் சேலத்துல சர்ச்சுக்கு போகணும்னு கிளம்புனேன். मैं सेलम के कलीसिया जाने के लिए आया। நான் எப்ப மதுரைக்கு வந்தேன்னு தெரியல. அப்படி कब मदुरई आया मुझे नहीं पता। கை காலம் ऐसा भागते उतर गया। அன்னைக்கு பிளான் பண்ணிருக்காங்க சர்ச்சை கட் பண்ணு. उस दिन उन्होंने प्लान किया था कि कलीसिया छुट्टी मारने के लिए। அல்லேலூயா. हालेलुया। நான் இப்ப பாக்கும்போது தான் கேட்பேன் எங்க இருக்கீங்க? मैं आगे देखते समय हमेशा போன்லாம் தேடுவாங்க. இது தப்பா சொன்னா இவருக்கு மாட்டிக்கணும். இங்க தான் இருக்கு பாஸ்டர். அந்த மெடிக்கல் ஷாப் பக்கத்துல நிக்கிற பாஸ்டர். कुछ गलत बोलूंगा तो ये पकड़ लेंगे ऐसे करके ये मेडिकल शॉप में खड़ा हो ऐसा बोलते बराबर लोकेशन। आमेन. आमीन। போய் சொல்லுங்க. झूठ नहीं बोलना है। அல்லேலூயா. हालेलुया। போய் ஆண்டவருக்கு புரியணும். கபடமில்லாத நாவல் வந்து பறக்கிற ஜெபத்தை தான் கேட்பாரா? निष्कपट मुंह से निकलने वाली प्रार्थना அதான் की நீங்க வசனத்துல வாசிக்கிறீங்க. கபடமில்லாத உதடில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். इसलिए हमने क्या अपना वचन में पढ़ते हैं कि निष्कपट मुंह से निकलने वाली प्रार्थना के लिए आप कान लगाइए। ஆமென். आमीन। அனனியா சப்ரான் பொய் சொன்னாங்க. अनन्या सपन्या जो है उन्होंने झूठ बोला அவனை தண்டனை அனுபவிச்சாங்க. और दंड उन्होंने लिया। சொன்னார் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்ல நீங்க ரெண்டு பேரும் உடன்பட்டது என்ன? उन्होंने बोला कि पवित्र आत्मा के विरुद्ध झूठ बोलने के तुम कैसे एक हुए? ஆமென். आमीन। உண்மையை சொல்லிக்கலாம். பாதி வச்சிருக்கோம், பாதியை கொடுத்துருக்கோம் ஆண்டவரே. सच बोले रहते थे कि आधा हमने रखा आधा परमेश्वर ने दिया करते थे। பொய் சொல். लेकिन झूठ बोला उन्होंने। அல்லேலூயா. हालेलुया। சோத்திரம். அடுத்தபடியாக ஐந்தாவதாக आगे पांचवा நீதிமொழிகள் 28:9 சொல்லப்பட்டிருக்கிறது. नीति वचन के 20 के 9 में लिखा है வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவருடைய ஜெபமும் அருவருப்பானது. जो व्यवस्था को न सुनते हुए अपने कान को हटाता है वो उसका हमें घृणित है। பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா परमेश्वर के भक्त कैसा रहेंगे? வசனத்தின்படி நடப்பாங்க. वचन के अनुसार चलेंगे। நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படாது. हम जो भी प्रार्थना करेंगे वो नहीं सुना जाएगा। இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஜெபம் அருவருப்பா இருக்கும் ஆண்டவருக்கு. यहाँ पे लिखा है कि वो प्रार्थना परमेश्वर के घृणित रहेगा। நீங்க நினைக்கிறீங்க எப்படி ஜெபம் அருவருப்பா இருக்கும்? ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது எப்படின்னு சொல்லிச்சு. आप सोचेंगे कि प्रार्थना कितना सामर्थ्य है हम कैसे हमें ये परमेश्वर के सामने घृणित रहेगा। ஆனா ஆண்டவர் சொல்றார் வேதத்தை கேட்கணும், வேதத்தின்படி நடக்கணும்.
அப்பதான் உன் ஜெபத்தை கேட்பேன். लेकिन परमेश्वर कहते हैं कि वचन के अनुसार चलना है, वचन को सुनना है, तभी मैं सुनूंगा प्रार्थना। அல்லேலூயா. हालेलुया। வேதத்தின்படி கேட்காம வேதத்தின்படி நடக்காம இஷ்டத்துக்கு நடந்துட்டு நீ என்ன ஜெபம்னாலும் வேலைக்கு ஆகாது. वचन को न सुनते वचन के अनुसार चलेंगे, आप अपने हिसाब से प्रार्थना करेंगे तो कुछ नहीं सुनाया जाएगा। ஆமென். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னாரு, यीशु मसीह शिष्यों को देखकर कहा, ஜனங்களை சபை கொண்டு வரதெல்லாம் சரிதான், तू हमें लोगों को कलीसिया में ले आता है, सही है, அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததெல்லாம் சரிதான், उनको बपतिस्मा दिया सब सही है, ஆனா நான் உனக்கு கற்பித்த யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். लेकिन जो जो मैंने तुम्हें सिखाया वो सब उनके पास उपदेश कीजिए। ஆத்மாக்களை கொண்டாந்துடலாம், आत्मा को ले आ सकते हैं, ஞானஸ்நானம் கொடுத்துடலாம், बपतिस्मा भी ले सकते हैं, ஆனா அவன் வெற்றி உள்ளவனா வாழ लेकिन वो विजय भरे जीवन जीने के लिए சத்தியத்தை அவனுக்கு கற்றுக் கொடு. सत्य को सिखाना है। சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை सत्य को तुम जानोगे, सत्य तुम्हें स्वतंत्र करेगा। हालेलुया. हालेलुया। சத்தியத்தை நம்ம கேட்கணும், சத்தியத்தை வாசிக்கணும், வேதத்தை நல்லா வாசிக்கணும், तो விசுவாசிக்கணும். सत्य को सुनना है, सत्य को पढ़ना है, वचन को अच्छे से विश्वास लोग पढ़ना है। சோத்திரம் கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு காலையில அவ்வளவு பிஸி, அங்க போறேன் இங்க போறேன், நைட் வந்தா அப்படி முடியல பாஸ்டர். पूछेंगे तो बोलते हैं कि हम लोग सवेरे से ये करता हूँ, कम करता हूँ, बहुत व्यस्त है करके हम। அதனால நான் என்ன பண்றேன்னா, ஒரு கேலண்டர் இருக்கு சர்ச்சில் வீட்டுல, इसलिए घर में कैलेंडर में क्या करता हूँ, அது போய் பார்த்தா இன்னைக்கு எத்தனை தேதி, आज क्या डेट है, அதுவே தெரியல. 8ஆம் தேதி, आज 8 है, அதுல ஒரு வசனம் இருக்கு, उसमें एक वचन है, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படும், तो जाने में भी आशीषित रहेगा, வரையிலும் ஆசீர்வதி. आने में भी आशीषित रहेगा। நான் சொல்றேன், அதுல நீ திருப்தியாகி போனீங்கன்னா अगर तो उसमें तृप्त होकर जाएगा तो வரும்போது காலை கட்டு போட்டு தான் வரும். आते समय जो है पेट में पट्टी बांध कर ही तो आएगा। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। ஆனா ஆண்டவர் சொன்னாரே, ஏன் செய்யல? पर परमेश्वर बोलते क्यों नहीं किया? சிலர் பைபிள் எடுத்து வந்து அப்படி மூடி இருக்கு பைபிள். कुछ लोग का बाइबल से बंद रहता है। ஆண்டவரே சொத்த நல்ல வாசனம். परमेश्वर अच्छा वचन दीजिए ऐसे करके फंसे बोलते हैं। ஒருத்தன் அப்படி எடுத்தானா, ऐसा एक जन ने खोला, அதுல எழுதிருச்சான், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். युवदास ने आमीन मर गया है, युवदास फांसी लगा कर। சீ, பொல்லாதாவி. बुरा आत्मा है। வசனத்தை அப்படி சொல்றான், பொல்லாதாவி. இது என்னடா இது? ये बुरा आत्मा है, ये क्या சோதர, हुआ? சோதர, 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 சோதர. तो धन्य 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 बोलकर ऐसे आओ बोलते हैं। நீயும் அப்படியே செய். ऐसे ही कर। ச்சே, இது அடுத்த ஆவி. ये दूसरा आत्मा है। ஆண்டவரே சோதர, சோதர, சோதர. இதை விட நல்ல வாசனமா தான் இருக்கும். அப்படி திருப்பி பார்த்தா அந்த வார்த்தை வந்துச்சான், செய்கிறதை சீக்கிரமாய் செய். मैंने ऐसे सोचा धन्य धन्य करके उन्हें घुमाया, फिर वैसा उनको वचन है कि जो करने वाला है उसको सही से कर। இப்படி படிச்சா அப்படிதான். ऐसे पढ़ेंगे तो ऐसे ही होगा। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। இப்படி படிக்க கூடாது, ऐसे नहीं पढ़ना है, ரெகுலரா படிக்கணும். हमें सही से पढ़ना है। ஆமென். आमीन। சோதர, வருஷத்துல வேதத்தை படிச்சு முடிக்கணும். एक वर्ष में वचन पढ़कर खत्म करना है। இப்ப கை தூக்க சொல்லல, சொன்னா நிறைய பேர் பொய்யும் சொல்லிருக்காங்க. ऐसा अभी मैं हाथ उठाने नहीं बोल रहा हूँ, बोलूंगा तो पहले झूठ ஆனா बोलेंगे। இடர்கள் வருவது அவசியம், எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு இருக்கனால நான் இப்ப கேட்கிறேன். हमें कहीं ठोकर आना हमें आवश्यक है, लेकिन किससे आना वो बहुत अच्छा नहीं है, उनके लिए हाई है। வருஷத்துல நான் ஒரு முறை முடிச்சிருவேன் அப்படின்றவங்க கை தூக்குங்கன்னு சொன்னா बच्चा वर्ष में खत्म कर देंगे, हाथ उठाए सब बोलेंगे तो அந்த பாவத்துக்கு நான் உடனே தொடர்பு. वो काम में मैं शामिल नहीं होना चाहता हूँ। வேதத்தை வாசி, वचन को पढ़िए, வேதத்தை வாசிக்கணும், நேசிக்கணும், அதை புசிக்கணும். वचन को पढ़ना है, उसको प्यार करना है और उसे खाना है। வேதத்துல வாசிக்கிறோம், நான் அதை உட்கொண்டேன். वचन में पढ़ते हैं, मैं उससे अंदर में ग्रहण कर लिया है। பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. हालेलुया। சோதர, கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். परमेश्वर का वचन जो अपने पाँवों के लिए जो है दीपक है और अपने मार्ग के लिए जो उजियाला है। இப்படி ரோட்ல போகும்போது உங்களுக்கு வெளிச்சம் வேணா என்ன பண்ணுவீங்க? आप रोड में जाते समय आपको उजियाला चाहिए तो क्या करेंगे? என்ன செய்வீங்க? ராத்திரி போறமா நீங்க கடைக்கு, आप रात को जा रहे तो क्या அப்ப करोगे? இது லைட்டே இல்ல, लाइट ही नहीं है, ஆனா நீ வெளிச்சம் வேணும், என்ன செய்வீங்க? लेकिन आपको उजियाला चाहिए, क्या करोगे? போன் இன்னைக்கு போன் வந்ததுல இருந்து எங்க முடியாது, சத்திரே அப்படிதான். போன் எல்லாரும் ஆன் பண்ணிடுவாங்க டாக்டர். चर्च में भी ऐसे சரி, ஏதோ ஒண்ணு கொண்டு போகணும்ல, டார்ச்சை கொண்டு போகணும் அல்லது செல்போனை கொண்டு போகணும். टॉर्च ले जाना है या सेलफोन ले जाना है। ஆமென். आमीन। உங்க வாழ்க்கைக்கு கால்களுக்கு தீபமா வேலை இருந்துச்சுன்னா இதை நீங்க கொண்டு போகணும். கையில தூக்கிட்டு போறது இல்லை. तो आपके पाँव के लिए वचन अगर हमें का वो दीपक தாவீது சொல்றது கூட உங்களுடைய வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்து, दाऊद के जैसा कहता है वो आपके वचन को मैंने हृदय में रख लिया। ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. संकट के दिनों में मेरे हृदय को पुकार, அப்போ வசனத்தை தெரிஞ்சாக்கான வரும். तो वचन पता रहेगा तो ही आएगा। என்னமோ வசனம் ஆண்டவரே, என்னமோ வசனம் ஆண்டவரே இல்ல, परमेश्वर- ஆவியில இருந்தா தான் ஆவியில வரும். हमें कुछ तो वचन कुछ तो ऐसा नहीं है, अगर हमारे ஆமென்.
ஒரு ஆபத்து வருது, எல்லாம் சாக போறாங்க, நமக்கு அது வரப்போது. அந்த நேரத்தில் நீங்க சொல்லணும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவன் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். हमें सब लोग मरने जा रहे हैं, तभी अगर आप सुन रहे हो उस चीज को, तो आपको सोचना बोलना है कि मैं मृत्यु के अधोलोक में चलूंगा तो मैं बुराई से नहीं डरूंगा, परमेश्वर का लाठी मुझे हमें संभालेगी करके। நிறைய பேர் கத்தி எடுத்து வரான், ஈட்டி எடுத்து வரான், உங்களை குத்த வரான். நீங்க நம்ம உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகத்தில் வரணும். சோத்திரம், ஈட்டியை பொறிக்கிறார், வில்லை பொறிக்கிறார், ரதங்களை நெருப்பினார், சுட்டெரிக்கிறார். हमें कोई अगर तलवार लेके தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். हमें जब कोई अगर तलवार या कुछ लेकर रथ लेकर आता है तो आपको तभी आपको वचन याद आना है कि परमेश्वर तलवार को तोड़ता है, हथियार को तोड़ता है, रथ को हमें वो भस्म करता है, और वही मेरा शरण का और गढ़ है कर இல்லன்னா என்ன செய்வீங்க தெரியுமா? नहीं तो आप क्या करोगे? ஐயோ 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 वो हाय हाय कर ஆமென் आमेन। ஏன்னா வசனம் தான் வரும், क्योंकि वचन रहेगा तो आएगा। இது இருக்குது ஏற்கனவே ஐயோ ये पहले से ही हाय कर ஆமென் आमेन। ஒரு நாள் ஃளைட்ல நாங்க மிசோரம் போயிட்டு இருக்கோம். एक बार फ्लाइट में मिजोरम जा रहे थे, பயங்கர மழை, बहुत वर्षा थी। அவன் சொல்றாரு வேர் யுவர் சீட் பெல்ட்ஸ் அப்படி तो उन्होंने बोला कि आपकी सीट बेल्ट लगाइए, ஏன்னா பேட் வெதர், क्योंकि पूरा में गदर है। அப்படி இப்படி ஃளைட் அப்படியே ரொம்ப தடுமாறு. वो फ्लाइट यहाँ में ऐसा हिल रहा है। ஸ்தோத்திரம் ஆமென் आमेन। ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஐயோ ஐயோ कई लोग हाय हाय ऐसे करके चिल्ला रहे हैं। என் பக்கத்துல ஒரு பாஸ்டர் நீ இப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் एक पास्टर मेरे हाथ को पकड़ के धन्यवाद धन्यवाद सब बोल रहे हैं। ஆமென் आमेन। பிரைஸ் தி லார்ட் ஹalleluya हालेलुया। சோ நீங்க என்ன சொல்லுவீங்க? तो आप क्या बोलेंगे? அது உங்களுக்கு தந்தே. आपको पता है। ஆமென் आमेन। ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் எப்படி கூப்பிடுறோம்? ஐயோ ஐயோ संकट के समय में मेरी ओर पुकार तो हम कैसे पुकारेंगे? हाय हाय ऐसे पुकारेंगे। நோ ஐயோ ऐसा हाय नहीं बोलना है। தேவன் நமக்கு அடைக்கலம், परमेश्वर हमारा गढ़ और बल है, ஆபத்து காலத்தில் அனுகூலமான और संकट में हमें बहुत सहज मिलने वाला हमें सहायता है। காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. संकट के समय मेरे ओर पुकार करके बोला है। ஹalleluya हालेलुया। ஸ்தோத்திரம். சொல்லி ஜெபிக்க முடியுமா உங்களால? बोलकर आप प्रार्थना कर सकते हैं क्या? ஆமென் आमेन। ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் ஹalleluya धन्यवाद। ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், யோசுவாவை பார்த்து சொன்னாரு, परमेश्वर ने योशू से कहा, மோசே செத்து போயிட்டாருப்பா, मूसा मर गया है, நீதான் அடுத்த ஊழியத்தை செய்யணும், तुझे आगे सेवा करना है। அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, उसके लिए तुझे क्या करना है? தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த யாவையும் கைக்கொள்ளும்படி நீ பலம் கொண்டு திடமனு. मेरा दास जो मूसा ने तुझे सिखाया उसे पालन करने के लिए तू हिवाएं बांधकर हमें धीरज धर। மோசேக்கு கீழ இருந்தபோது என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதை செய் போதும். मूसा ने जो भी तेरे साथ रहकर सिखाया वो सब कर, वो काफी है। ஆமென் आमेन। உங்களை பார்த்து சொல்றாரு, சபையில உங்களுக்கு என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணப்பட்டதோ அதை செய்யுங்க போதும். अभी परमेश्वर आपसे कह रहा है कि कलीसिया में जो भी प्रचार किया गया वो सब कीजिए, वो काफी है। ஆமென் आमेन। இவன் ஆண்டவர் என்னை பயன்படுத்த சொன்னீங்களே, மோசே அந்த கோலை கொடுக்காம போயிட்டாரு. तो ये बोलेगा परमेश्वर आपने मुझे इस्तेमाल करने के लिए अपने कहा, लेकिन मूसा ने लाठी नहीं दिया मुझे। எலியா வந்து சாமியை தான் தூக்கி போட்டாரு. एलिया ने अपने आमीन का वस्त्र तो दिया, அது கொஞ்சம் நாத்தடிச்சாலும் பரவாயில்ல, வேலை செஞ்சிச்சு. वो अगर वो घास मारेगा तो भी उसने काम किया, ஆனா அவர் கம்பு எடுத்துட்டு போயிட்டாரு. लेकिन उन्होंने लाठी लेकर चले गए। நான் எதை கொண்டு இந்த யோர்தான் அடிக்க? मैं किसे लेकर ये योर्दान में नाश करूंगा? ஆண்டவர் சொன்னார், மோசே வேற நீ வேற. परमेश्वर ने कहा कि मूसा लगे तू अलग है। ரெண்டு பேரும் பயன்படுத்துறது நான் தான். दोनों को उपयोग करने वाला मैं ही हूँ। அவனுக்கு கோடு, उसके लिए लाठी है, உனக்கு ஒண்ணுமே இல்லை. तुझे कुछ नहीं है, போ. तू जा। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। ஹalleluya. हालेलुया। சொன்னாரு, என் தாசனாகி மோசே உனக்கு கற்பித்த யாவையும் கைக்கொள்ளும். लेकिन उन्होंने कहा कि मेरा दास मूसा ने जो भी तुझे सिखाया उसका पालन करना, அப்பொழுது உன் வழியை அவர் வாய்க்க तब तेरे मार्ग को सफल करेंगे। கோடு தேவையில்லை. लाठी चाहिए नहीं है, वो மோசேவே நினைக்காது. मुझसे कोई मत याद कर, அவன் சொன்னதை மட்டும் நினைச்சுக்க. वो जो बोला है उसे सिर्फ याद कर, நான் ஒண்ணு நடத்துவேன். मैं तुझे चलाऊंगा। ஹalleluya. हालेलुया। வழியை வாய்க்க போனாரு. और मार्ग को सफल करेंगे जाकर फिर बोला। அங்க போயிட்டு அந்த ஆசாரியனுடைய கால்கள் உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்துல யோர்தான் பின்னிட்டு போனாரு. हमें वो याजकों का जो पैर रखते ही हमें जो है योर्दान भूल गया। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। நான் சொல்றதை செய். मैं जो बोला वो कर, மோசே என்ன சொன்னானோ அதை செய். मूसा जो बोला उसे कर, அப்படி உன் வழியை வாய்க்க பண்ணுவ. तब तेरे मार्ग को तो सफल बनाएगा, நீ புத்திமானாயும் நடந்து. तू बुद्धिमान भी रहेगा। நம்ம நிறைய இடத்துல முட்டாளா மாறி வர்றதுக்கு காரணம் என்ன? हम कई बार मूर्ख बन जाते हैं, उसका कारण क्या நிறைய है? இடத்துல அவமானப்பட்டு வர்றதுக்கு காரணம் कई जगह पर लज्जित होकर आते हैं, उसका कारण क्या है? என்ன சொன்னாரோ அதை செய்யறது இல்ல. यहोवा जो बोले उसे नहीं करते हैं, அவனுடைய வசனத்தின்படி நடக்கிறது. परमेश्वर के वचन के अनुसार नहीं कर चलते हैं, இஷ்டத்துக்கு நடக்கிறது. अपने मन के अनुसार चलते हैं, உலக ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்றது? दुनिया की युक्ति को पालन करते हैं। ஆமென். आमीन। ஏன்பா தாடி வளர்க்குற? क्यों दाढ़ी बढ़ा रहा है? அது விராட் கோலி தாடி. वो विराट कोहली का दाढ़ी है। எங்க விசுவாசத்தை சொல்றான். और विश्वासी एक बोल रहा है, இவனா ஏன்டா தாடி இப்படி கூரா வச்சிருக்கேன்னா ஈட்டி மாதிரி. क्यों दाढ़ी ऐसा तू रखा है तुमने ऐसा? அது
அது விராட் கோலி சார். वो विराट कोहली का நான் சொன்ன விராட் கோலி நான் அசம்பிளி சாப்பாடு சூப்பர் असेंबली सब गॉड का सुपरिटेंडेंट लेके आए। இல்ல அப்ப அவனை பார்த்தா நீ என்ன செஞ்சிருக்க? तो उसको रखा तो क्या करना है? அவனே இப்ப டக் அவுட் ஆயிட்டு இருக்கான். वही अभी डकआउट हो रहा है। ஆமென். आमीन। நீ டக் அவுட்டா தான் ஆவ. तू भी डकआउट ही होगा। தாடி வலிக்கணும். हमें दाढ़ी को शेव करना है, ஒண்ணு முழுசா வைக்கணும், या तो पूरा रखना है, இல்லனா மொத்தமா எடுத்துரு. नहीं तो पूरा निकाल देना है। ஆமென். आमीन। இங்க கொஞ்சம் ஒதுக்கி, இங்க கொஞ்சம் செருத்தி, இங்க கொஞ்சம் விட்டு, இங்க ரெண்டுக்கு நடுவுல கேப் மட்டும் விட்டு, இங்கிட்ட ரெண்டு முடி வருது, இங்கிட்ட ரெண்டு முடி வருது. சிலருக்கு ஆட்டுட்டாங்க. यहाँ से थोड़ा निकाल के, यहाँ से थोड़ा निकाल, कुछ लोग को ऐसा बकरी के समान करते हैं। சிலர் நீங்க என்ன பண்ணுவாங்க? कुछ लोग थोड़ा आगे रखते हैं। ஆமா. அந்த மலையில தான் போனா அந்த அட்டை கொண்டு வரும். அந்த அட்டை மாதிரி இருக்கும். நான் ஒருத்தர் முடிஞ்சு இப்படி வச்சேன். இங்கே இருக்கா? அதை வச்சு சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। ஸ்தோத்திரம். லேவியர் ஆகமத்துல 19ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. लेवियों का व्यवस्था में 19वां अध्याय में ऐसा लिखा गया है, உன் தலையை ஒட்டி சரிக்காதன்னு இருக்காரு. तेरे हमें सिर के यहाँ पे पूरा मत निकाल, உன் தாடி ஒதுக்காதன்னு இருக்காரு. तेरे जो हमें दाढ़ी है उससे मत हटाओ। அன்னைக்கே இருந்திருக்காங்க நம்ம. उनके दिन में ही हमारे लोग रहे ऐसे। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। ஆமென். आमीन। ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி வேற, உலக ஸ்ட்ராட்டஜி வேற. क्योंकि हमारा युक्ति अलग है, दुनिया की युक्ति अलग है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் ஒண்ணு வித்தியாசமா படைச்சிருக்காரு. परमेश्वर ने आपको अलग बनाया நீ है, இந்த உலகத்துக்கு சாட்சியா तू இருக்கணும். तेरे दुनिया में गवाही के रूप में रहना है, உலகத்தோட ஒத்து போக கூடாது. दुनिया के साथ नहीं मिलना है, நீ உலகத்துக்கு சாட்சியாக நீ இருக்கணும். तू दुनिया के लिए गवाही के रूप में रहना है, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். कईयों के लिए आशीषित रहना है। அல்லேலூயா. हालेलुया। வேத வசனத்தின்படி நடன்னு சொல்லி யோசுவா கட்டளை கொடுத்தாரு. கொடுத்த மாதிரி செஞ்சான். அவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சான். व्यवस्था के अनुसार चल करके योशुआ से कहा और उसने ऐसा किया और उसने सब पूरा किया। நம்ம எல்லா கண்களையும் மூடி हम सब आंखों को बंद करके प्रार्थना